ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். கூடச் சென்றேன் இனியன் கொடுக்கேன் கோள்வளை நெஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வலையார் முன் பரிசழிந்தேன். மாடக் கொடிமதில் தென்குழந்தை வன்குடபால் நின்ற மாயக் கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆடிவலவனை ஆதரித்தே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்றான நவ திருப்பதிகளிலே 6வது திவ்யதேசமான திருக்குழந்தை என்று சொல்லக்கூடியதான பெருங்குளம் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வார் தென்குழந்தை, தென்னாட்டிலே தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசமான குழந்தை என்று மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். நம் சம்பிரதாயத்திலே எல்லா திவ்யதேசங்களையும் திரு என்கிற சப்தத்தோடு கூட சேர்த்து ஔபச்சாரிகமாக சொல்வது போல திருக்குழந்தை என்று சொல்கிறோம். ஸ்தலபுராணத்திலே பாலிகாவனம் என்று சொல்லப்பட்டது. பாலகன் அப்படின்னா சிறுவன், பாலிகா அப்படின்னா சிறுமி. இங்கு ஒரு சிறுமி தபஸ் பண்ணி பெருமாளை மணந்து கொண்டால் தாயாருடைய அம்சமாக பிறந்த ஒரு பெண், தாயாருடைய அவதாரம். அவள் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடிய தசையிலே தபஸ் பண்ணி பெருமாளை மணந்தால் பாலிகை தபஸ் பண்ணின வனமானபடியினாலே பாலிகாவனம் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. திருக்குழந்தைன்னு சொன்னால் தெரியாது, பெருங்குளம், பெருங்குளம் பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். பிரம்மாண்ட புராணத்திலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தலபுராணம். ஸ்தலபுராணம் இந்த திவதேசத்தை பத்தி சொல்றச்ச தாம்பராயாகாச்ச உத்தரே பார்ஸ்வே அப்படின்னு தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான இந்த திவ்யதேசம் தாமிரபரணிக்கு வடக்கு கரையிலே இருக்கிறதுன்னு சொல்றது. நேற்று வரைக்கும் அனுபவித்த திரு தொலைவில்லி மங்கலமும் கூட தாமிரபரணிக்கு வடக்கு கரையில் இருக்கக்கூடியது. அதுக்கு முந்தியதான திருப்புளிங்குடியும் தாமிரபரணியினுடைய வடகரையில் இருக்கக்கூடியது. தொலைவில்லி மங்கலத்தை ஆழ்வார் பாடுகிற போது வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் என்பதாக வடக்கு கரையில இருக்கக்கூடியதுன்னு ஸ்பஷ்டமா பாடினர். அப்படி ஆழ்வார் தமிழ்ல சொன்ன விஷயத்தை இங்கே ஸ்தலபுராணம் சம்ஸ்கிருதத்திலே தாம்பராயாகாச்ச உத்தரே பார்ஸ்வே என்று பொருணல்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதிக்கு வடக்கு கரையில இருக்கக்கூடியதான திவ்யதேசம்னு வர்ணிக்கிறது. இந்த வனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பாலிகாவனம்னு பேருன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. பாலிகாவனம் இத்தியேவ க்ஷேத்திரம் அத்புத தர்சனம். பாலிகாவனம் என்ற பெயரிலே ஒரு க்ஷேத்திரம் தாமிரபரணியினுடைய வடக்கு கரையிலே இருக்கிறது. அதை கண்ணால பார்த்தோமானா அற்புதமாக காட்சியளிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியதான திவ்யதேசம். எப்பேற்பட்டவர்களும் பார்த்து ரசிக்கும்படியான இயற்கை வளம் மிக்க திவ்யதேசம். திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய காய்சனவேந்தனுடைய சன்னதியிலேருந்து அதே சாலையிலே ஒரு 6-7 கிலோமீட்டர் நேர போனோமானா வரக்கூடியதான திவ்யதேசம் இந்த திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய பெருங்குளம். இங்கே பெருமாள் மூலவர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு திருநாமம். சாட்சாத் திருவேங்கடமுடையான் இந்த பெருமாள். ஸ்ரீனிவாசன், வேங்கடவாணன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம், கிழக்க பார்த்தபடி பெருமாள் நின்று இருக்கார். அசல் திருவேங்கடமுடையானே இந்த பெருமாள். எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. அசல் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே அலர்மேல் மங்கை நாச்சியார் வியூகலட்சுமியா எம்பெருமானுடைய வலது மார்பிலே எழுந்தருளியிருக்கிறாள். இடது பக்கம் தயாதேவி இருக்கான்னு சொல்லி எம்பெருமானுடைய திருமார்பிலே 2 நாச்சியார்கள் சேவிக்கிறோம் திருமலையிலே. ஆனால் இந்த திவதேசத்திலே இங்கு அலர்மேல் மங்கை தாயாருடைய அவதாரமாக பிறந்து எம்பெருமானை மணந்த அந்த பாலிகை சிறுமி, அவள் எம்பெருமானுடைய திருமார்பை அலங்கரிக்கிறாள். ஒரு உறையூரில் கமலவள்ளி நாச்சியாரை போலே, ஒரு திருவள்ளூரில் கனகவள்ளி நாச்சியாரை போலே, ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை போலே சாட்சாத் இவள் பிராட்டியனுடைய அவதாரம்.
இவள் தபஸ் பண்ணி எம்பெருமானை கரம் பிடித்து அவனுடைய திருமார்பிலே வசிக்கிறாள். அப்படி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு திருவேங்கடமுடையானை சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடியது போல இந்த திருக்குழந்தை திவதேசத்திலே சேவை சாதிக்கக்கூடிய வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய மார்பிலும் அலர்மேல் மங்கை தாயார் வியூகலட்சுமியாக கோயில் கொண்டிருக்கிறாள். அது தவிர ஒரு நாச்சியார் எம்பெருமானுக்கு வலதுபுறத்திலே திருவிண்ணகர்னு சொல்லக்கூடியதான ஒப்புளியப்பன் கோயிலில் எப்படி பெருமாளுடைய வலதுபுறத்திலே பூமி பிராட்டியானவள் மண்டியிட்டுக் கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கிறாளோ அந்த மாதிரி இங்க ஒரு நாச்சியார் பெருமாளுக்கு வலதுபுறத்திலே மண்டியிட்டுக் கொண்டு சேவை சாதிக்கிறாள். சாட்சாத் திருமலை திருவேங்கடமுடையானை போலவே நின்ற திருக்கோலத்திலே பெருமாள் ஆஜானுபாகுவாக நீண்ட நெடுமாலாக சேவை சாதிக்கிறான். திருமலையில பெருமாளுக்கு கண்மலர் சாத்திர வழக்கமெல்லாம் கிடையாது. ஆனால் பெரும்பாலான சோழ தேசங்களிலும் பெரும்பாலான பாண்டிய தேசங்களிலும் பெருமாள் மூலவர் தைலகாப்பு திருமேனியாகவோ திருமஞ்சன திருமேனியாகவோ இருந்தால் கண்மலர் சாத்திர வழக்கம் உண்டு. ஸ்வர்ணத்திலே கண்மலரோ வெள்ளியிலே கண்மலரோ சாத்திர வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தின்படி இங்க பெருமாள் கண்மலர் சாத்தின் இருக்கார். கருப்பா இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது தைலகாப்பு திருமேனியோ திருமஞ்சன திருமேனியோ கருப்பா சேவை சாதிக்கக்கூடிய மூலவர் கண்மலர் சாத்தின்று சேவை சாதிக்கக்கூடியது ஒரு தனி அழகு. இந்த அழகை ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் இடத்திலே, உறையூர் அழகிய மணவாளர் இடத்திலே, திருவல்லரை புண்டரீகாட்சன் இடத்திலே, இவாளிடத்திலெல்லாம் நன்னா சேவிக்கலாம். கண்மலர் சாத்திக்காத பெருமாளுக்கும் கண்மலர் சாத்தின் இருக்கிற பெருமாளுக்கும் பலபடி அழகுல வித்தியாசம், கண்ணழகிலே வித்தியாசம். பெரிய பெருமாளை ஆண்டாள் கண்ணழகர்னு சொல்லி கூட்டாலே அவனுடைய நிஜமான கண்ணழகு ஆண்டாளுடைய பக்திக்கு வேணா தெரியலாம், நமக்கெல்லாம் தெரியுமோ? நாம எம்பெருமானை கண்ணழகன்னு சொல்வது அவன் கண்மலர் சாத்தின் இருக்கிறபடினாலேதான். பெரிய கோவிலுக்கு போனா திருப்பானாழ்வார் சொல்லி கொடுத்தது போல பாதாதி கேசாந்தமா பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறோமே, என்ன சேவித்தாலும் பெருமாளுடைய திரு கண்களை சேவித்து விட்டால் அதுக்கு மேலேயோ கீழேயோ பார்வை ஏறவோ இறங்கவோ மாட்டேன்றது. தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார். ராமன் சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்கிறவா அவன் காலில இருந்து தலை வரைக்கும் அத்தனை அழகு. ரமயத்தி இதி ராமகா அப்படின்னு பாக்கிறவாலை தன் அழகாலே ஆனந்தப்பிக்கிறவன், மகிழ்விக்கிறவன். அதுதான் ராமன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அந்த மாதிரி அவனுடைய காலை பார்த்தவா காலையே பார்த்துட்டு இருக்கா, அத்தனை அழகா இருக்கு. கண்ணை பார்த்தவா கண்ணையே பார்த்துட்டு இருக்கா, அத்தனை அழகா இருக்கு கண்கள். அந்த மாதிரி பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய கண்கள்ல நம்முடைய கண்ணு போச்சோம்னா அங்க இருந்து மேலேயோ கீழேயோ இறங்க மாட்டேன்றதே பார்வை. அப்படி ஒரு அழகு அந்த கண்மலருக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் கண்மலர் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். திருவேங்கடமுடையானை போலவே வலது திருக்கரம் வரத ஹஸ்தமாக தன்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணும்படியாக மாம்பியேகம் சரணம் பிரஜகான்னு காட்டி கொடுக்கிறது. இடது திருக்கரம் அப்படி தன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணவாளுக்கு இந்த சம்சாரம் இடுப்பளவுதான் என்று காட்டுவது போல இடது திருக்கரத்தை கட்டிஹஸ்தம்னு சொல்லக்கூடியதான இடுப்பிலே வைத்துக் கொண்டு காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிறான் பெருமாள். அதனாலே சாட்சாத் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை சேவிக்கிறது கஷ்டம். பெருமாளுக்கு சாத்துமரம் ஆயிடுத்துன்னா திருத்துழாயை கொண்டு பெருமாள் திருவடியை மறைச்சுடுவா. சாத்துமரைக்கு அப்புறம் பெருமாள் திருவடியை சேவிக்க முடியாது. சேவிக்கணும்னா சுப்பிரபாத சேவை, நிஜபாத தரிசனம் அந்த மாதிரி எப்பயானோ நமக்கு பிராப்தம் ஏற்பட்டாதான் திருவேங்கடமுடையானுடைய திருவடியை சேவிக்க முடியும். தோமாலைக்கு போனா கூட பெருமாள் திருவடியை சேவிச்சுடலாம். அந்த குறை தீர இங்கு வந்து சேவை சாதிக்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடையான் வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசனுக்கு எப்போதும் திருவடி சேவை ஆகும். அது ஒரு விசேஷம். இங்கே திருவடி சேவை மட்டுமல்லாமல் பெருமாளுடைய பாத பீட்டம், பெருமாள் பாதத்தை வச்சுருக்கிற திருவடியை வச்சுருக்கிற அந்த பத்ம பீட்டம் கூட நன்னா சேவையாகும். இங்கே அத்தனை எளிமையான பெருமாள். திருமலையில ஒரு க்ஷணத்துக்கு மேல பெருமாள் முன்னால நிக்க முடியாது. இங்க எத்தனை மணி வேணாலும் பெருமாள் முன்னால நின்று சேவிக்கும்படியா ஏகாந்தமான சன்னிவேசம். ஆனால் அதே திருவேங்கடமுடையானே இங்கு வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான். அப்படி ஆச்சரியமான பெருமாள். பெருமாளுக்கு வலதுபுறம் அலர்மேல் மங்கை தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இது தவிர இங்கு தனி கோயில் நாச்சியார் எல்லாம் கிடையாது. இவா மூலவர். ஸ்ரீனிவாசன் வேங்கடவாணன் திருநாமம். உற்சவருக்கு
தல புராணத்திலே சொல்லப்பட்டதான திருநாமம் சோரநாட்டியன் என்பது. சோரன் அப்படின்னா திருடன், நாட்டியன் அப்படின்னா நடனமாடுபவன். திருடனான ஒரு அசுரன் மேலே ஏறி நடனமாடி அவனை சம்ஹாரம் பண்ணினான். அவனோடு நடனமாடுவது போலவே அவனை சம்ஹாரம் பண்ணினான். அதனாலே கள்ளத்தனமாக ஆடிய நடனம், மாயமாக ஆடிய கூத்து, அப்படி ஆடிய இவனுக்கு சோரநாட்டியன். சோரநாட்டியம் ஆடினவனுக்கு சோரநாட்டியன்னு பேரு. மாயக்கூத்து ஆடினவனுக்கு மாயக்கூத்தன்னு பேரு. பிரம்மாண்ட புராணம் சம்ஸ்கிருதத்திலே சோரநாட்டியன் அப்படின்னு வர்ணிக்கிறது இவனை. அதை அப்படியே சுவாமி நம்மாழ்வார் மாயக்கூத்தன் அப்படின்னு தமிழ்படுத்தினர். இப்படி ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திற்கு ஒரே ஒரு பாசுரம் பாடியிருந்தாலும் கூட இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை குழந்தை அப்படின்னு கொண்டாந்துட்டார். சோரநாட்டியன்னு சொல்லக்கூடிய புராணத்திலே சொல்லப்பட்ட திருநாமத்தை மாயக்கூத்தன் அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டார். இங்க இருக்கக்கூடிய கருத்மான் ஒரு பக்தருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக பெருமாளை தன் தோல்ல ஏற்றிண்டு இமயமலை வரைக்கும் போயிட்டோ அந்த பக்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து மீட்டு கொண்டு வந்து இந்த திவ்யதேசத்திலே சேர்ப்பித்தான். அதை ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவலவனை ஆதரித்தே அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல காட்டி கொடுத்தார். இதுக்கு முன்னால நாயிகா பாவத்தினாலே பல திவ்ய தேசங்களிலே பராங்குஷ நாயகி எம்பெருமானை பிரிந்தாலே அதே பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய நாயிகா பாவத்திலேயே இந்த எம்பெருமானையும் அனுபவிக்கிறாள் பராங்குஷ நாயகி. ஒரே ஒரு பாசுரம், ஆனாலும் நாயிகா பாவத்திலே நாயகனை அனுபவித்த பாசுரம். உற்சவருக்கு சோரநாட்டியன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலும் மாயக்கூத்தன் ஆழ்வாருடைய திருவாக்கிலும் வந்த திருநாமங்கள். உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய 2 நாச்சியார்களோடு உபயநாச்சிமார்களோடு சேவை சாதிக்கிறார். சில திவ்யதேசங்களைப் போல, அதாவது பாண்டிய நாட்டுல நாம இதுவரைக்கும் சேவிச்சென்றிருந்த சில திவ்யதேசங்களைப் போல இங்க இருக்கக்கூடிய உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூமி தேவி இருக்காளே, அவளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னா ஸ்ரீதேவிக்கு அலர்மேல் மங்கை தாயார்னு திருநாமம். அலர்மேல் மங்கை அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னா அலர்மேல் மங்கையோடு கூடியிருப்பவன், பத்மாவதியை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருப்பவன் திருநாமம். ஆகையினாலே இவனை எப்படி ஸ்ரீனிவாசன் ஒத்துக்கிறதுன்னா அலர்மேல் மங்கை இல்லாம இவனை ஸ்ரீனிவாசன் ஒத்துக்க முடியாது. அதனாலதான் ஆழ்வார் அலர்மேல் மங்கையை இட்டு அடையாளம் கொண்டு இவனை திருவேங்கடமுடையான்னு காட்டினார். ஆகையினாலே அலர்மேல் மங்கைன்னு சொல்லக்கூடியவள் ஒரு தாயார். அவ யாருன்னா பெருமாளுக்கு முன்னாலே மண்டியிட்டு கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயார். அதே மாதிரி உற்சவர்கள்ல பெருமாளுக்கு வலது பக்கம் நிற்கக்கூடிய தாயாருக்கு அலர்மேல் மங்கைன்னு பேரு. இடது பக்கம் இருக்கக்கூடிய உற்சவர் உபயநாச்சிமாருக்கு கமலாவதி, குழந்தை வள்ளி, பாலவல்லி, தமிழ்ல குழந்தை வள்ளி அப்படின்றதா 4 திருநாமங்கள். இங்கு பிராட்டி ஒரு பிராமணனுடைய குழந்தையா பெண் குழந்தையா பிறக்கிறா. அந்த பிராமணன் பிராட்டிக்கு கமலாவத்தின்னு பேர் சூட்டுறான். அந்த கமலாவத்தின்னு சொல்லக்கூடிய திருநாமம் ஸ்தலபுராணத்திலே அந்த குழந்தைக்கு சொல்லப்பட்ட திருநாமம். அந்த கமலாவத்தின்னு சொல்லக்கூடிய சிறுமி பாலிகை தபஸ் பண்ணி பெருமாளை அடைந்தால், அதனால இதுக்கு பாலிகாவனம்னு பேரு. அவளோட இயற்பெயர் கமலாவதி, அதனால இந்த நாச்சியாருக்கு கமலாவத்தின்னு திருநாமம். இந்த திவ்ய தேசம் திருக்குழந்தை, பெருமாளுக்கு திருக்குழந்தை நாதன் அப்படின்னு திருவேங்கடமுடையான் என்பதை போலே திருக்குழந்தை நாதன் ஒரு திருநாமம். அவனுடைய தர்ம பத்னியா அவனை கல்யாணம் பண்ணிண்டு அவனுடைய மார்புல போய் சேர்ந்து அமர்ந்தவளானபடியினாலே அவனுடைய சம்பந்தத்தை குறிக்கும்படி குழந்தை வள்ளின்னு திருநாமம். திருக்குழந்தை திவ்யதேசத்திற்கு அதிபத்னியாக இருக்கக்கூடிய தாயார். திருக்குழந்தை நாதனுடைய பட்ட மகிஷி, திவ்ய மகிஷி, அதனாலே குழந்தை வள்ளின்னு திருநாமம். பாலிகையா சிறுமியா தபஸ் பண்ணி பெருமாளை அடைந்தபடியினாலே பாலவல்லி அப்படின்னு திருநாமம். அது அப்படியே தமிழ் படுத்தினா குழந்தை வள்ளின்னு ஆறுது. ஆக குழந்தை வள்ளி, குழந்தை வள்ளி, கமலாவதி, பாலவல்லி என்பதாக 4 விதமான திருநாமங்கள் தாயாருக்கு. இங்கு மூலவர் பக்கத்துல வலதுபுறத்துல இருக்கிற மூலவர் தாயார் அலர்மேல் மங்கை தாயார். பெருமாளுடைய மார்பிலே இருக்கக்கூடிய இந்த கமலாவதி. பொதுவா திருவேங்கடமுடையானுடைய மார்பில அலர்மேல் மங்கை தாயார் இருப்பாள் இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஸ்ரீனிவாசன் வேங்கடவாணனுடைய மார்பிலே மூலவர் மார்பில இருக்கக்கூடிய தாயார் இங்கு தபஸ் பண்ணி அவன் மார்பிலே ஏறி அமர்ந்த கமலாவத்தின்னு சொல்லக்கூடிய குழந்தை வள்ளி. பெருமாளுக்கு முன்னாலே வலது பக்கத்துல இருக்கக்கூடிய தாயார் அலர்மேல் மங்கை தாயார் அப்படின்னு ஸ்ரீனிவாசனுடைய தர்மபத்னி பட்டமகிஷி. இப்படியா 2 தாயார்கள். இவ்வளவுதான் சன்னதி. இங்கே தாயாருக்குன்னு தனி சன்னதி எல்லாம் கிடையாது. இப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான திவ்யதேசம்.
திருவேங்கடமுடையானுடைய மார்பிலே தாயார் வசிக்கிறாள் திருமலையிலே. அது தவிர மூலவரா தாயார் ஒன்றும் கர்ப்ப கிரகத்துல கிடையாது. இங்க அதோடு கூட விசேஷமா மூலவருடைய திருமார்பிலே வசிக்கக்கூடிய தாயார் இல்லாமல் இன்னொரு மூலவர் தாயாரும் சேவை சாதிக்கிறா. அதுவும் ஒரு ஏற்றம் இங்கே. விமானம் திருமலையைப் போலவே ஆனந்த நிலைய விமானம். திருமலை விமானத்தை ஸ்தலபுராணம் வர்ணிக்கிற போது வெங்கடாச்சல மகாத்மியம், அதாவது திருமலை ஸ்தலபுராணம் சொல்றது, விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேசு விசிருத்தம் அப்ராக்கிருதம் அநாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத். இந்த ஆனந்த நிலைய விமானம் கண்ணால பார்த்த மாத்திரத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கக்கூடியது. சர்வ பாப அக்னம், எல்லா பாவங்களையும் அக்னி போலே கொளுத்தக்கூடியது. எல்லா உலகங்களிலும் உயர்ந்ததாக சிரேஷ்டமானதாக விளங்குவது. அப்ராக்கிருதம், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து பண்ணப்பட்டதல்ல. அப்ராக்கிருத லோகமான ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே தயாரான விமானம். அநாத்யந்தம், இது எப்போ தோணித்துன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆதி எப்போன்னு தெரியாது. இது எப்ப அழியும்னு கேட்டா கேள்வியே தப்பு, என்னைக்கும் அழியாது. அனந்தம், எப்போதும் இருக்கக்கூடியது, அழிவில்லாதது. ஆதியும் கிடையாது, அழிவும் கிடையாது. அனாதி அந்தம், அனாதி அனந்தம். எங்க இருந்து வந்தது அப்படின்னா வைகுண்டாத ஆகதம் மகத்து, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்த விமானம். திருவேங்கடமுடையான் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்தே ஆனந்த நிலைய விமானத்தோடு கூட வரான்னு பாக்குறோமே, அதே ஆனந்த நிலைய விமானத்தோடு கூட திருவேங்கடமுடையான் இந்த திவதேசத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த விமானத்தின் கீழே பெருமாள் திருவேங்கடமுடையானும் தாயார் அலர்மேல் மங்கையும் அங்கு தபஸ் பண்ணி அவனுடைய திருமார்பை அலங்கரிக்கக்கூடிய குழந்தை வள்ளின்னு சொல்லக்கூடிய கமலாவதி நாச்சியாரும் ஆனந்தமாக கூடி கழிக்கக்கூடிய விமானம் ஆனந்த நிலைய விமானம். நிலையம் அப்படின்னா இல்லம், வீடு, வசிப்பிடம்னு அர்த்தம். பெருமாளும் பிராட்டிமார்களும் ஆனந்தமாக வசிக்கிற வீடு நிலையம், அதனால ஆனந்த நிலையம். அந்த விமானத்தின் கீழே சென்று சேவிக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் ஆனந்தத்தோட கூட வைத்துக் கொள்ளக்கூடிய விமானம் ஆனந்த நிலைய விமானம் அப்படின்றதாக ரெண்டு விதமான அனுபவங்கள் விமான சப்தத்திற்கு. தீர்த்தம் பெருங்குளம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். தீர்த்தத்தினுடைய பெயரே இந்த திவதேசத்திற்கு வந்திருக்கிறது. இந்த திவதேசத்தில ரெண்டு தீர்த்தங்கள் உண்டு. ஒரு பெரிய ஏரி உண்டு, அந்த ஏரிக்கு தான் பெருங்குளம்னு பேரு. அது ஏரி அல்ல, குளமா தான் வெட்டினா. நீளத்துல ரொம்ப நீளமா இருக்கிறதுனால, அகலம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால, பாக்குறதுக்கு ஏரி போல தெரியறதுனால ஏரின்னு சொல்றாலே ஒழிய ஸ்தலபுராணத்திலேயே சொல்லப்பட்ட குளம் அது புஷ்கரிணி, தடாகம், பெரிய குளம், பெருமை பெற்ற குளம், அதனால பெருங்குளம். பெரிய குளம்னு புரியுறது. அது என்ன பெருமை பெற்ற குளம் அப்படின்னா, தாயாருடைய அம்சமாக பிறந்த கமலாவதி தினம் இந்த குளத்துல தீர்த்தாமாடி அந்த குளத்து தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணி பெருமாளை கல்யாணம் பண்ணிண்டா. அந்த குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துதான் இன்னைக்கும் முக்கியமான உற்சவங்கள் எல்லாம் பெருமாளுக்கு நடக்கிறது. அதனாலே பெருமை பெற்ற குளம், பெரிய குளம், பெருங்குளம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, தேவ குருவான பிரகஸ்பதிக்கு பிரத்யக்ஷம், வேதசாரன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு பிரத்யக்ஷம். இங்கே வைகான சாகமத்தின்படி பிரதிஷ்டை உற்சவங்கள் திருவாராதனங்கள்லாம் நடக்கிறது. நம்மாழ்வாராலே ஒரே ஒரு பாசுரத்தினாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம் திருவாய்மொழி 8:2-4, ஒரே ஒரு பாசுரம், அடியேன் ஆரம்பத்திலே சேவித்த பாசுரம். இப்போ இந்த எம்பெருமானுடையதான ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே நவ திருப்பதி மகாத்மியம்னு சொல்லப்பட்ட பாகத்திலே சோரநாட்டிய சுவாமி மகாத்மியம் என்பதாக இந்த எம்பெருமானுடையதான ஸ்தல புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோரநாட்டிய சுவாமி அப்படின்னா மாயக்கூத்த பிரான், மாய நடனத்தை ஆடின சுவாமி, அவனுடைய மகாத்மியம், அவனுடைய பெருமை சொல்லப்படுறதுன்னு ஆரம்பிக்கிறது புராணம். தாம்ராயாச்ச உத்தரே பார்ஸ்வே பாலிகாவனம் இத்யேவ க்ஷேத்திரம் அத்புத தர்சனம். தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலே பாலிகாவனம்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரம் காண்பவர்களுடைய கண்களை ஆனந்திப்பிக்கிறது, அதி ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது அப்படின்னு முதல்ல இந்த க்ஷேத்திரத்தை வர்ணித்தது. வர்ணிச்சுட்டு முதல்ல மூலவரான ஸ்ரீனிவாசன் வேங்கடவாணனுடைய வைபவத்தை வர்ணிக்கிறது புராணம். இங்கே மூலவருக்கு வேங்கடவாணன் என்கிற ஸ்ரீனிவாசன் திருநாமம், உற்சவருக்கு மாயக்கூத்தன் என்கிற சோரநாட்டியன் திருநாமம். இவா ரெண்டு பேருடைய சரித்திரமும் வெவ்வேறு. அந்த ரெண்டு சரித்திரத்தையும் வர்ணிக்கிறது புராணம். அதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன் அடியேன். 108 திவதேசங்கள் அப்படின்னு சொல்றோமே, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினதுன்னு சொல்லி போய் அப்படி ஆசாசியா சேவிக்கிறோமே,
எல்லா பெருமாள்களையும் நன்னா ஞாபகம் வச்சுட்டு சேவிங்கோ, யோசிச்சு பாருங்கோ, அங்க போறச்ச பாருங்கோ, இல்ல புஸ்தகத்தை படிங்கோ, இல்ல அடியன் சொல்றது கேளுங்கோ, எதானா இருக்கட்டும், பெரும்பாலான பெருமாள் ஸ்ரீனிவாசன் தான். பெரும்பாலான பெருமாள் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசனுக்கு அடுத்தபடியா எந்த பெருமாள் இருப்பான்னா ரங்கநாதன் இருப்பான், பெரிய பெருமாள். பேர் வேற வேற இருக்கும். அப்பால ரங்கநாதன், பரிமள ரங்கநாதன், அந்த மாதிரி பேர் வேற வேற இருக்கும். இந்தலூர்ல பரிமள ரங்கநாதன், திருப்பேர் நகர்ல அப்பால ரங்கநாதன், ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள். அந்த மாதிரி திவ்யதேசங்கள்ல திருநீர்மலையில ரங்கநாதன், திருவள்ளிக்கேணியில மண்ணாத்தன் சொல்லக்கூடிய ரங்கநாதன், இப்படி பல திவ்யதேசங்கள்ல ரங்கநாதனே வேறு வேறு பேர்களோட வேறு வேறு சரித்திரத்தோட இருப்பார். இன்னும் பல 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 திவ்யதேசங்கள்ல திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் தான் பெருமாள். பெருமாளுடைய திருநாமத்தை பாருங்கோ, பெருமாளுடைய ஸ்தல புராணம் சரித்திரத்தை பாருங்கோ, பெருமாள் திரு கை வச்சுருக்கிறதான அந்த நிலையை பாருங்கள். பெருமாள் எப்படி கையை வச்சுருக்கார்? திருவேங்கடமுடையான் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடிச்சிட்டு இருக்கார். கீழ் 2 திருக்கரங்கள்ல வலது திருக்கரம் வரதஹஸ்தம், இடது திருக்கரம் கடிஹஸ்தம்னு சொல்லக்கூடிய வைகுண்டஹஸ்தம். இப்படி பெருமாள் கை வச்சுருக்கிறத வச்சு அவன் ஸ்ரீனிவாசனா, ரங்கநாதனா, தேவபெருமாளா, ராகவனா, ராமனா, கிருஷ்ணனான்னு சொல்லிடலாம். இப்படி எந்த திவ்யதேசம் எடுத்துட்டாலும் ஸ்ரீனிவாசன் தான் பெருமாள் அப்படின்றது ஒரு விசேஷம். அதற்கு காரணம், பிருகு மகரிஷி எம்பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டியனுடைய வாசஸ்தானத்திலே உதைக்க, அப்போது பெருமாள் அவளை சமாதானப்படுத்தாமல் பிருகுவையும் சிக்ஷிக்காமல் பேசாம இருந்தார் அப்படின்னு கோவிச்சுண்டு பொய்க்கோபம் கொண்டு பிராட்டியானவள் கோபித்துக் கொண்டு வந்துவிட, பிராட்டி எங்க இருக்கான்னே தெரியாதபடி பாதாள லோகத்திலே போய் மறைந்து கொண்டு தபஸ் பண்ண, இந்த பிருகு மகர்ஷியானவர் பிராட்டியினிடத்திலே பட்ட அபச்சாரத்தை பாவத்தை கழுவிக் கொள்வதற்காகவும், பிராட்டி தன்னுடைய பெண்ணாக பிறந்து எம்பெருமான் தனக்கு மாப்பிள்ளையாக வேண்டும் என்பதற்காகவும் பல க்ஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ணினார். அதனால பல க்ஷேத்திரங்கள்ல பிருகுவனுடைய பெண்ணாக பிராட்டி பிறந்தோ வளர்ந்தோ எம்பெருமானை கல்யாணம் பண்ணி கொண்டால், அதனால எங்கெல்லாம் பிருகுவனுடைய பெண்ணா பிராட்டி பிறந்தாலோ அங்கெல்லாம் அவ அலர்மேல் மங்கையாக பத்மாவதியாக பல பல திருநாமங்களிலே இருக்கிறாள். அவளை கல்யாணம் பண்ணிட்ட பெருமாள் அவளுடைய நாயகனா ஸ்ரீனிவாசனா இருக்கான். கும்பகோணம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு பார்த்தோம், வானமாமல ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு பார்த்தோம், திருவிண்ணகர் ஸ்ரீனிவாச கஷேத்திரம், திருநரையூர் நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச கஷேத்திரம், இப்படி எத்தனை கஷேத்திரங்கள். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் மூலவர் சேவிங்கோ, சாட்சாத் ஸ்ரீனிவாசன். இப்படி பல இடங்கள்ல திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் ஸ்ரீனிவாசன். இப்படி பல திவ்யதேசங்கள் ஸ்ரீனிவாசன் தான்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னால் ஸ்ரீபாஷ்யத்திலே மங்கள ஸ்லோகத்திலே சுவாமி எம்பெருமானார் காட்டினார், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவத பூதவ்ராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஸ்ரீமுஷி பக்தி ரூபா. சுவாமி ஒட்டுமொத்தமான ஸ்ரீபாஷ்யம், அதாவது பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான வியாக்கியானம், இது பொதுவானது தானே. இதிலே மங்கள ஸ்லோகம் அப்படின்னு இந்த கிரந்தம் தடங்கள் இல்லாம நல்லபடியா முடியணும்ன்றதுக்கு ஒரு பெருமாளை பிரார்த்திக்கணும். அந்த பெருமாள் ஏன் ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கக்கூடாது? அந்த பெருமாள் ஏன் திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கிற க்ஷீராப்தி ஷாயியா இருக்கக்கூடாது? அந்த பெருமாள் ஏன் கண்ணனாவும் ராமனாவும் அவதாரம் பண்ணின விபவ அவதாரமா இருக்கக்கூடாது? அந்த பெருமாள் ஏன் நினைத்த மாத்திரத்திலேயே அனுகிரகம் பண்ணக்கூடிய மகா வரப்பிரசாதியான லட்சுமி நிருசிம்மனா இருக்கக்கூடாது? அந்த பெருமாள் ஏன் சரணாகதி சாஸ்திரத்தை வலுவாக உபகாரம் பண்ணி உபதேசித்த லட்சுமி வராகனா பூவராகனா இருக்கக்கூடாது? அந்த பெருமாள் ஏன் திவதேசங்கள் எல்லாம் முதல் திவதேசமா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனா இருக்கக்கூடாது? எந்த பெருமாளா இருந்தாலும் பெருமாளை தனியா சொல்லணும், பிராட்டிய தனியா சொல்லணும். ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாதன், வைகுண்டவல்லி சமேத வைகுண்டநாதன், ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன், சீதா சமேத ஸ்ரீராமன் அப்படின்னு தாயாரையும் பெருமாளையும் தனித்து சொல்ல வேணும். ஆனால் ஒரு திருநாமத்திலேயே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து வரக்கூடியதான அத்புத நாமா ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய நாமா. ஸ்ரீனிவாசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டிக்கு நிவாசமாக வசிப்பிடமாக இருக்கக்கூடியவன். பிராட்டி எங்க வசிக்கிறா? பெருமாளுடைய திருமார்பில வசிக்கிறா. வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை அப்படின்னு பிராட்டி எம்பெருமானுடைய மார்பிலை வசிக்கிறாள். ஸ்ரீனிவாசகா அப்படின்னா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டிக்கு வசிப்பிடமாக வாசஸ்தானமாக இருக்கக்கூடியவன். இதனாலே
பிராட்டிக்கு வாசஸ்தானம்னா என்ன அர்த்தம்? பிராட்டி பெருமாள் இடத்துல வசிக்கிறான்னு அர்த்தம். அப்ப பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ரூபமா இருக்கா. இரண்டுருவும் ஒன்றா இசைந்து பெருமாள் பிராட்டி ஆகிற திருமகள் திருமால் ஆகிற இரண்டு உருவும் ஒன்றாக இசைந்த உருவமே ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடியதான திருவேங்கடமுடையானுடைய திருமேனி. திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்றது ரொம்ப சுலபம். ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்தது சரணாகதி. பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரிய புருஷா எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. எப்படி பண்ணுவான்னா, குலசேகர படிக்கு உள்ள போய் நின்றுண்டு திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே வலது மார்பிலே இருக்கக்கூடிய வியூகலட்சுமி அலர்மேல் மங்க தாயார் திருவேங்கடமுடையான அனுபவிக்கிறச்ச அனுபவிச்சோம் ஒன்னும், அந்த தாயார் இடத்திலே புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரபத்தி அனுஷ்டிச்சுட்டு அவளுடைய புருஷகாரத்தோட கூட அத்தியாச்சரியமாக திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் இடத்துல சரணாகதி நடக்கும். ரொம்ப சுலபம். இதுவே தாயார் தனி கோயில் நாச்சியாரா இருக்கிற இடத்துல தாயார் சன்னதியில ஸ்ரீ பிரபத்தியை பண்ணிட்டு வந்து பெருமாள் சன்னதியில பரநியாசம் பண்ணணும். ஒரு ஸ்ரீரங்கத்துல பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதியில புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு அங்க இருந்து யாருக்கிட்டையும் பேசாம யார் மேலேயும் படாம ஆச்சாரமா வந்து பெருமாள் சன்னதிக்கு வந்து பரநியாசம் ஆனோம். அதுவே தனி கோயில் நாச்சியார் இல்ல, இப்ப இந்த மாதிரி திருக்குழந்தை மாதிரி திவதேசம் கர்ப்ப கிரகத்திலேயே தாயார் ஒரு பக்கம் இருக்கா, பெருமாள் ஒரு பக்கம் இருக்கார். திருவின் நகர்ல பூமி பிராட்டி ஒரு பக்கம் இருக்கா, பெருமாள் ஒரு பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அங்கே பக்கத்துல இருக்கிற தாயார் இடத்துல ஸ்ரீ பிரபத்தி பண்ணி பெருமாள் இடத்துல பரநியாசம் ஆகலாம். அந்த கஷ்டம் கூட இல்ல. ஓ, இங்க தாயார் மண்டிட்டு கீழே தரையோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவள் இடத்துல பிரார்த்திக்கிற சுவாமி தரையோட மண்டிட்டு கொண்டு முட்டி போட்டுண்டு அவள் இடத்துல பிரார்த்திக்கணும், பரநியாசம் பண்ணணும். அப்புறம் எழுந்துண்டு பெருமாள் இடத்துல பண்ணணும். அந்த சிரமம் கூட இல்ல. திருவேங்கடமுடையானுக்கு இடது பக்கத்துல பெருமாள் பக்கத்துல போய் நின்றுண்டா அப்படியே நிமிந்து பார்த்தா கண்ணுக்கு நேர பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய தாயார் வியூகலட்சுமி அலர்மேல் மங்க சேவையாரா அவளிடத்துல ஸ்ரீ பிரபத்தி. அப்படியே இன்னும் ஒரு இன்ச்சு நிமிந்தோமானா பெருமாளுடைய கண்கள் பெருமாளுடைய திரும்ப மண்டலத்தை பார்த்து அவன்கிட்ட பரநியாசம். சுலபமா எடுத்த காரியம். இப்படி பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்தே சொல்வதுதான் நம்முடைய சித்தாந்தம். நமக்கு தெய்வம் நாராயணன் அல்ல, சீமன் நாராயணன். நமக்கு தெய்வம் பெருமாள் அல்ல, பெருமாள் பிராட்டி. நமக்கு எது பிரம்மம் அப்படின்னா லக்ஷ்மி விசிஷ்டமான பிரம்மம். பிராட்டியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் பிரம்மம். எது பரம்பொருள் அப்படின்னா பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். திருமகளுடன் கூடிய திருமால் லக்ஷ்மி விசிஷ்டமான பிரம்மம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு தாயாரோட சேர்ந்த பெருமாளைத்தான் பிரம்மம்னு சொல்லணும். அப்படி சொல்வதற்கு ரொம்ப உத்தமமான சப்தம் எதுன்னா ஸ்ரீனிவாசகான்னு சொல்லக்கூடிய சப்தம். அது மட்டுமல்ல, மாதவன் சொல்லக்கூடிய சப்தமும் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து சொல்றது, ஸ்ரீதரன் சொல்லக்கூடிய சப்தமும் சேர்த்து சொல்றது, இன்னும் இந்த மாதிரி நிறைய சப்தங்கள் உண்டு. ஆனால் எல்லாத்துலயும் பிரதானமான சப்தம் இந்த ஸ்ரீனிவாசகான்னு சொல்லக்கூடிய சப்தம். என்ன காரணம் என்னால், திருப்பார்கடல்ல தான் பிருகு மகரிஷி பெருமாளுடைய மார்பிள உதைத்தார். அந்த பிராட்டி தான் கோச்சுண்டு வந்துட்டா. அவளை சமாதானம் பண்றதுக்காக தான் பெருமாள் வந்தார். அதனால திருப்பார்கடல் பெருமாள் பிராட்டியே ஸ்ரீயாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் வரா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஸ்ரீனிவாசன் ஆறா. அதனால திருப்பார்கடல் பெருமாள் சம்பந்தம் வந்துடுறது. அதே மாதிரி திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய ஒரு அம்சமும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்ததுன்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய கிரீட்டா பர்வத்தமே திருமலையா வந்தது. அங்க இருக்கக்கூடிய ஐரம் மதியம்னு சொல்லக்கூடிய சரசே சுவாமி புஷ்கரணியா வந்தது. அங்க ஓடுற விரஜா நதி தீர்த்தமே திருமலையில பெருமாள் திருவடி கீழே ஓடிட்டு இருக்கிற தீர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற கருடன் தான் திருமலையை தோல்ல சுமந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். எம்பெருமான் விமானத்தோட கூட ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து வந்தான்னு சொல்றோமே, அர்ச்சாவதாரமா வரைச்ச விபவாவதாரமா வரைச்ச பார்க்கடல் பெருமாள் தாயோட தேடிட்டு வந்தார். அர்ச்சாவதாரமா கோயில் கொள்றச்ச விமானத்தோட ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் வரார். ஆக ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய பரம் வியூகம் ரெண்டும் சம்பந்தப்பட்டு இந்த ஸ்ரீனிவாசனோட கூட. விபவம் அதே ஸ்ரீனிவாசன் வகுல மாதாவினாலே வளர்க்கப்பட்டவனா ஆகாசராஜாவினுடைய பொன்னான அலர்மேல் மங்கை தாயாரை காதல் திருமணம் பண்ணி கொண்டானோ இல்லையோ, அது எம்பெருமானுடைய விபவாவதார சரித்திரம். விபவாவதாரம் அப்படின்னா ராமன் கண்ணன் முதலான 10 அவதாரங்கள் மட்டுமல்ல. விபவாவதாரத்துல முக்கியமான அவதாரங்கள்னு அவ 10 பேர் சொல்றோம். இன்னும் நிறைய விபவாவதாரங்கள் உண்டு. திருவள்ளூர்ல பெருமாள் விபவாவதாரமா வந்துதான் தாயாரை கல்யாணம் பண்ணிட்டான். அதுவும் விபவாவதாரம் தான். விபவமா வந்து அர்ச்சையானான், அல்லது அர்ச்சையாக இருந்தவன் விபவமாக வந்து திரும்பவும் அர்ச்சையானான் அப்படின்னு தானே அனுபவம் அங்க ஸ்தலபுராணத்துல பாக்குறோம். அப்படி பெருமாள் விபவாவதாரமாக வந்து வகுல மாதாவினுடைய பிள்ளையாக வளர்ந்து ஆகாசராஜ புத்திரியான பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டான்னு சொல்றோமே, அது விபவாவதார சம்பந்தமும் வந்துடுத்து. ஆக பரம் வியூகம் விபவம்னு 3 வந்துடுத்து. இப்போது
ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவனாய், சுவாமி நம்மாழ்வாராலே அலர்மேல் மங்கையை முன்னிட்டு சரணாகதி பண்ணப்பட்டவனாய் திருவாய்மொழியிலே கொண்டாடப்பட்டவன். சரணாகதி பண்ணப்பட்ட முமுட்சுவானவன் பிரபன்னன் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வேணும். அப்பேற்பட்ட கைங்கரியத்தை அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணின சுவாமி நம்மாழ்வார் அங்கேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணின்னு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பெருமாளும் அவன் தானே. ஆகையினாலே ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் என்கிற அர்ச்சாவதார சம்பந்தமும் ஏற்பட்டு விட்டது. இப்படி எம்பெருமானுடையதான 4 நிலைகளும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். அதனால அவன் தான் சரியான பொருத்தமான பெருமாள். அந்த ஸ்லோகத்திலே பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து ஸ்ரீனிவாசஹா அப்படின்னு 4 எழுத்தினாலே 2 பேரையும் சேர்த்து சொல்லணும். அவ்வளவுதான் இடம் இருக்காங்க. அப்ப எப்படி சொன்னா சரியாகும்? சப்தத்துக்கு, பிராசத்துக்கு, அலங்காரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒட்டி வரணும். முக்கியமா அர்த்தம் பொருந்தணும். முக்கியமா அந்த வேதாந்தத்தினுடைய சாத்பரியத்தை சொல்லக்கூடியதான பரம தாத்பரியார்த்தமா அந்த ஸ்லோகம் அமையணும். ஒட்டுமொத்த ஸ்ரீபாஷ்யத்துக்கும் சாரமாக அந்த ஸ்லோகம் அமைய வேணும். அப்போ ஸ்ரீனிவாசகான்ற சப்தம் தான் சரின்னு சுவாமி எம்பெருமானாரே, எந்த சுவாமி எம்பெருமானார்? எந்த சுவாமி எம்பெருமானாருக்கு தேவ பெருமாள்னா பிராணனோ அந்த சுவாமி எம்பெருமானார். எந்த சுவாமி எம்பெருமானார் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 80 வருஷ காலங்கள் ஸ்ரீரங்கத்துல கழிச்சாரோ அந்த சுவாமி எம்பெருமானார். எந்த சுவாமி எம்பெருமானார் மடியில குழந்தையாட்டமா செல்வப்பிள்ளை 12 வருஷங்கள் தவழ்ந்து விளையாடினானோ திருநாராயணபுரத்திலே அந்த எம்பெருமானார். இவா பேரை எல்லாம் வைக்காம வாழ்நாள்ல 3 முறை மட்டுமே வந்து சேவித்த திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்திலே வைத்திருக்கின்றார் என்னால் லக்ஷ்மி விசிஷ்ட பிரம்மமே நமக்கு உபாயம். லக்ஷ்மி விசிஷ்ட பிரம்மத்தினிடத்திலேயே சரணாகதி பண்ண வேணும். திருமகளோடு சேர்ந்த திருமாலே நமக்கு மோட்சம் கொடுப்பான். அவளிடத்திலேயே தான் நாம வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்றத விளக்குவதற்காக, வலியுறுத்துவதற்காக சுவாமியும் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்திலே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு தெரிவித்தார். அப்படி வசந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். இந்த 108 திவதேசங்கள்ல கூட காமன் பெருமாள். இப்போ ராமன் நிறைய இடத்துல இருப்பார். திருவள்ளியங்குடி ராமன், திருப்புள்ளம்பூதங்குடி ராமன், திருவள்ளூர் ராமன், அயோத்தியால ராமன். இப்படி ராமன் எங்கெங்கெல்லாம் பெருமாள் பிரதானமான திவதேச மூர்த்தியா இருக்கான்னு எழுதிண்டே போலாம். எங்கெல்லாம் கண்ணன் இருக்கான், திரு கண்ணமங்கை, திரு கண்ணங்குடி, திரு கண்ணபுரம், திருவள்ளிக்கேணி, அப்படி எழுதிண்டே போலாம். நிருசிம்மன் எங்கெல்லாம் இருக்கான்னு எழுதிட்டு போலாம். ஸ்ரீனிவாசன் எங்கெல்லாம் இருக்கான்னு எழுதிட்டு போலாம். ரங்கநாதன் எங்கெல்லாம் இருக்கான்னு எழுதிட்டு போலாம். யார் ஜாஸ்தி வருவான்னா ஸ்ரீனிவாசன் தான் ஜாஸ்தி வருவான். காரணம் என்னன்னா இதுதான். அப்படி பல இடங்கள்ல ஸ்ரீனிவாசன் தான், இங்கேயும் ஸ்ரீனிவாசன் தான் சொல்லக்கூடியது இந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமை. அது ஆழ்வார்களும் கூட பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தே அனுபவிக்கிறபடினாலே பெரும்பாலும் ஸ்ரீனிவாசனா இருக்கிற பெருமாளை தான் தேடி தேடி போய் பாடியிருக்கா. அந்த மூலவரான ஸ்ரீனிவாசனே பின்னாலே சோரநாட்டியன்னு சொல்லக்கூடிய மாயக்கூத்தனா உற்சவராகவும் வந்தார். ஆக முதல்ல மூலவரான ஸ்ரீனிவாசனுடையதான சரித்திரம். ஸ்தலபுராணம் சொல்றது, ஒரு காலத்துல இந்த ஊர் பெரிய காடாக பெரிய வனமா இருந்தது. அந்த வனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குளம், தடாகம் இருந்தது. பாக்குறதுக்கு பெரிய ஏரியாட்டமா இருந்தது. இன்னைக்கும் இருக்காது. ஆனா இன்னைக்கு அதை குளம்னு சொன்னா தெரியாது, ஏரின்னு சொன்னாதான் தெரியும். இப்படி இந்த காடு பெரிய குளத்தோடு கூட இருந்தபடியினாலே இந்த ஊருக்கு அப்ப என்ன பேருனா குளக்காடுன்னு பேரு. குளமும் காடும் கூடிய இடம் குளக்காடு. அது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினா குளத்துக்கு தடாகம்னு பேரு, காட்டுக்கு வனம்னு பேரு. குளக்காட்டுக்கு சம்ஸ்கிருதத்திலே தடாகவனம்னு பேரு. இந்த குளக்காடுன்னு சொல்லக்கூடிய பேர் அப்படி பேச்சு வழக்கில் மருவி குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. கும்பகோணம்னு சொல்லக்கூடிய ஊரை குழந்தைன்னு சொல்றோம். சென்னப்பநாயக்கன் பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊரை சென்னைன்னு சொல்றோம். அந்த மாதிரி பூவிருந்தவல்லியை பூவைன்னு சொல்றோம். அழுந்தூர்னு சொல்லக்கூடிய திருவழுந்தூரை அழுந்தைன்னு சொல்ற ஆழ்வார்கள். அந்த மாதிரி குளக்காடுன்னு சொல்லக்கூடிய ஊர் குழந்தை ஆகிவிட்டது. குளம் இருக்கக்கூடிய பதி ஊர் அப்படின்னு குழந்தைன்னு பேர் இருக்கு. இந்த ஊர்ல வேதசாரன் அப்படின்னு ஒரு உத்தமமான பிராமணன் இருந்தான். பேருக்கு ஏற்றது போல நல்ல வேதாத்தியனம் பண்ணினவன். அந்த வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி விசிஷ்டமான பிரம்மம் தான் அப்படின்னு அந்த வேதத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன். ஏதோ பேருக்கு வேதாத்தியனம் பண்ணிட்டான், வேதம் சொல்லக்கூடிய பரதத்துவம் எதுன்ற ஞானம் இல்லை பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரியான துஷ்டித்தில அவன் இல்லை.
ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு தெரிஞ்சுட்டு இருந்தான். தெரிஞ்சுண்டா மொத்தம் பத்தாது, வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணனையே திருவாராதனமும் பண்ணிட்டு வந்தான். அவன் பரம ஸ்ரீ வைஷ்ணவனான பிராமணன், நல்ல வேதம் தெரிஞ்சவன், வேதசாரன்னு பேரு. அவனுக்கு பல காலமா குழந்தை செல்வம் இல்லை. அப்போ இந்த கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தை கேள்விப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பெருங்குளம், பெரிய பெருமை பெற்ற இந்த குளத்திலே தன்னுடைய தர்மபத்னியான குமுதவல்லியோடு கூட வந்து தினந்தோறும் அந்த பெருங்குளத்துல தீர்த்தமாடுவான். வேதசாரனும் ஆமடையா குமுதவல்லியும் தினம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பெருங்குளத்துல தீர்த்தமாடி ஆத்துக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அவ சாலகிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி தலிகம்சம் பண்ணி திருவாராதனம் நாள்தோறும் பண்ணிட்டு வருவா. பண்ணி என்ன பிரார்த்திப்பான்னா, எங்களுக்கு அழகான ஒரு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திப்பா. இப்படி பலகாலம் பண்ணிட்டு இருந்தா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே இவளுடைய பூர்வ ஜென்ம பாவம் எல்லாம் போயிடுத்து, பரம பவித்திரமாயிட்டா. பகவானும் இவர்களுடைய பக்திக்கு இறங்கி தாயார் இடத்துல சொல்றான், இப்பேற்பட்ட பக்தனுக்கு நாம் அனுகிரகம் பண்ணியே ஆனோம் அப்படின்னு பிராட்டி கிட்ட பெருமாள் சொல்றான். என்ன பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணி பெருமாள் இந்த பிராமணன் கையால திருவாராதனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். அதாவது அவனுடைய பிரார்த்தனை குழந்தை பிறக்கணும்னு. பெருமாளுடைய ஆசை அந்த பிராமணன் கையால திருவாராதனத்தை வாங்கிக்கணும்னு. ஏன் சுவாமி இப்ப சாலகிராம பெருமாளா திருவாராதனம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, எல்லா பிராமணாலும் தான் சாலகிராம ஆராதனம் பண்றா. ஆனா விசேஷமா இவனுக்கு சேவை சாதித்து இவனுக்காக இந்த ஊருக்கு வந்த பெருமாள் இங்க நின்று இருக்கார், அந்த பெருமாளுக்கே ஆராதனம் பண்ணினான்னு சொல்லக்கூடியதான அவனுடைய சரித்திரம் லோகத்துக்கு தெரியணும். அதனால அங்க அர்ச்சாவதாரமா போய் நாம கோயில் கொண்டு அவன் கையால திருவாராதனம் பண்ணிக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. என்ன வழின்னு பார்த்தார். உடனே பிராட்டி லக்ஷ்மி தேவியை பார்த்து சொன்னார், தேவி இந்த குறை தீர, அதாவது எனக்கு அவன் கையால திருவாராதனம் வாங்கிக்கணும்ன்ற ஆசை, அது இன்னும் நிறைவேறல, அது ஒரு குறையா இருக்கு. அவனுக்கு குழந்தை பிறக்கலன்ற ஆசை, அது நிறைவேறாம குறையா இருக்கு. இந்த ரெண்டு குறையும் தீரும்படியா நீ போய் அவனுடைய வயிற்றிலே குழந்தையாக பிறப்பாயாக அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார். உடனே பிராட்டி சந்தோஷத்தோட கூட, இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது, நம்ம பக்தன் பிரபன்னன் வேதம் ஓதக்கூடிய பிராமணன் அவன் வயிற்றுல குழந்தையா பிறக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். போராத குறைக்கு நீங்க வேற அவன் கையால ஆராதனம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேங்கோ. இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, நான் போய் அங்க பெண் குழந்தையா பிறப்பேன், நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு சேவை கொடுப்போம், எனக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பிராட்டி சம்மதித்தா. பிராட்டி தன்னுடைய கருணையினாலே குமுதவல்லின்னு சொல்லக்கூடிய வேதசாரனுடைய மனைவியினுடைய கர்ப்பத்திலே போய் தங்கினாள். அவள் கர்ப்பம் தரித்து பூர்ணமா 10 மாசம் குழந்தையை சுமந்தெடுத்து 10வது மாசம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாரே வேதசாரனுக்கும் குமுதவல்லிக்கும் பெண் குழந்தையாக வந்து பிறந்தாள். அந்த குழந்தைக்கு கமலாவதின்னு தாயாருடைய பெயரை சூட்டினான். ஏன்னா பெருமாளுடைய பரமபக்தா, பெருமாளுடையதான தர்மபத்தினி பிராட்டி தாமரையிலிருந்து தோன்றியவள், கமலத்திலிருந்து தோன்றியவோ கமலாவதின்னு தாயாருடைய திருநாமத்தையே குழந்தைக்கு சூட்டினான். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, பெருமாளுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை. அதனால அந்த குழந்தையினிடத்துல ரொம்ப ஆசையோடு கூட அதுக்கு பாலூட்டி சீராட்டி பாசமழை பொழிந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அப்படியே ஆச்சரியமா ஆசையா வளர்த்துட்டு வந்தா ரெண்டு பேரும் அந்த குழந்தைய. இந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல குணவத்தியா, நல்ல தர்மம் தெரிஞ்சவளா, கத்துக்கிற வித்தியைகள் வாசிக்கிற கல்வி எல்லாத்துலயும் ரொம்ப சுட்டியானவளா, ரொம்ப கை தேர்ந்தவளா வளர்ந்துட்டு வந்தா. நாளுக்கு நாள் இவளுடைய பணிவும் அடக்கமும் ஆத்ம குணங்களும் அழகும் அறிவும் வளர்ந்துட்டே போறது. இப்படி ஒரு ரூபசுந்தரியா குணவத்தியா நல்ல பொண்ணா இருக்கான்றத பார்த்துட்டு அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் இவளை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தா. ஆனா இவளோ நல்ல ஞானம் உடையவளானபடினாலே கல்யாணம் பண்ணிண்டா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு மனுஷனோட கல்யாணம் வாண்டாம். ஏன்னா இவ சாட்சா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே பெண்ணா வந்து பிறந்திருக்கோம், இவ போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்போலும். வேதசாரனுக்கும் குமுதவல்லிக்கும் ஊர் ஜனங்களுக்கும் பாக்குறதுக்கு ஒரு பிராமணநாத்து குழந்தை, பெண் குழந்தை அவ்வளவுதான் தெரியும். அவ பொண்ணு கேட்டு வரா, அவ பேர்ல தப்பில்லை. ஆனா இவ தாயார் ஒன்னும், இவளுக்கு தெரியும் ஒன்னும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை ஏறெடுத்தும் பார்க்க கூடாதுன்னு. அதனால எப்போதும் பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இவள் பிடிவாதமாக இருந்து வருகிறாள். இது புரியாத வேதசாரனும் குமுதவல்லியும் நம்ம பொண்ணு இத்தனை நல்ல பொண்ணா அழகா சுந்தரியா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பொண்ணு கேட்டு வராளேன்ற சந்தோஷத்திலே எப்படியாவது நல்ல இடத்துல பொண்ணை கரை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி திருமண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த குழந்தை கமலாவதி
பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கிறா. சுவாமி, உங்களுடைய தர்மபத்தினியான நான் கமலாவதியா வந்து பிறந்திருக்கேன், நீங்க தானே என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், யாருக்கோ வாக்கப்படும்படியா பேசிட்டு இருக்காளே, அதெல்லாம் நீங்க தான் தடுத்தாட்கொண்டு என்ன உங்களோட சேர்த்துக்கணும், கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போகணும்னு பிரார்த்திக்கிறா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே பெருமாளிடத்துல தீராத பக்தி உண்டு. இப்ப கல்யாண வயசு, காதல் பருவம் வரவே அந்த பக்தி தீராத காதலா மாறிடுத்து பெருமாள் மேல. பராங்குஷ நாயகி, பரகால நாயகி எல்லாம் பெருமாள் அனுபவிக்கிறது போல இவளும் நாயிகா பாவத்திலே நாயகியாகவே பெருமாள் அனுபவிக்கிறா. இத்தனை நாள் பக்தி அனுபவிச்சுட்டு இருந்தா, இப்ப நாயகியா பெருமாள் அனுபவிக்கிறா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு ஆண்டாள் சொன்னது போல, கல்யாணம் பண்ணிண்டா எம்பெருமான் சீனிவாசனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற மனுஷனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தீவிரமான வைராக்கியத்தோட கூட இருந்து வந்தாள் இவள். இவா பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் இன்னும் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா என்ன பண்றது? பக்தியாலே எம்பெருமானை பிரார்த்திக்க வேணும். தீவிரமான பக்தியாலே தபஸ் பண்ணலாம்னு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இது பெரிய தபஸ்விகள்லாம் தபஸ் பண்ண க்ஷேத்திரம் இது. அதனால தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. புராணம் வர்ணிக்கிறது, எத்ர பாலா தபஸ்தேபே குமாரி வரவர்ணினி பிரபுல்ல பங்கஜோபேதம் தடாகம் மகதஸ்திஹி தத்ர சா பாலிகா ஸ்நாத்வா தபஸ்ஸரதி நித்யசஹ. இந்த சிறுமி, இந்த பெண் பிள்ளை, இந்த பெண் குழந்தை அங்கே தபஸ் பண்ண ஆரம்பித்தால், இவள் குமாரி, அதாவது கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய பருவத்தை அடைகிற வரைக்கும் தபஸ் பண்ணினாலும், குழந்தையா தபஸ் பண்ண ஆரம்பித்தவோ மனப்பருவம் வரக்கூடிய இளம்பெண் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வரவர்ணினி தீவிரமான வரம் பெறுவதற்காக தபஸ்லேயே ஆழ்ந்திருந்தா. மலர்ந்த தாமரையை போல இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளை மலர்ந்த தாமரைகளை உடையதான பெருங்குளம்னு சொல்லக்கூடியதான அந்த பவித்திரமான தீர்த்தத்திலே, அந்த தடாகத்திலே, அந்த குளத்திலே தினந்தோறும் சங்கல்ப புரஸ்சரமா ஸ்நானம் பண்ணி தீர்த்தமாடிண்டு ஸ்ரத்தையா நித்தியம் தபஸ் பண்ணிட்டு வந்தா. தத்ரசா பாலிகா ஸ்நாத்வா, தினம் அந்த பாலிகை இதுல தீர்த்தமாடிண்டு தபஸ்ஸரதி நித்யசஹா, தினமும் தபஸ் ஆச்சரித்து கொண்டு வந்தால். இப்படி இந்த பாலிகையாலே தபஸ் பண்ணப்பட்ட வனமானபடியினாலே பாலிகாவனம், தமிழ்ல பாலிகை வனம் அப்படின்னு பேரு இருக்கு. சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு காட்டுல தினம் தீர்த்தமாடிண்டு இத்தனை திருட சங்கல்பத்தோட கூட தபஸ் பண்றாளே அப்படின்னு இவளுடைய மன உறுதியை பார்த்த பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இவளுடைய தபஸினாலே மகிழ்ந்த பெருமாள் இவள் கண் முன்னால வந்து நின்று சேவை சாதிக்கிறார். தஸ்யாஹா பிராதுரபூத் தேவஹா சக்கரபாணிஹி சதுர்புஜஹா. அங்கு தேவன் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரபாணி, சக்கரத்தை ஏந்தி கொண்டவனாக, சதுர்புஜனா, 4 தோள்களோட கூட இவள் முன்னாலே வந்து சேவை சாதிக்கிறான். இங்க மூலவர் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி திருக்கோலம், சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தையும் கட்டிஹஸ்தத்தையும் காட்டிக்கொண்டு 4 தோள்களோட மலர்ந்த தாமரையை போன்ற அழகிய கண்களோட புன்னகை தவழ்கிற முகத்தோட கூட நெடுமாலேன்னு சொல்வது போல நல்ல உயரமான திருமேனியோடு கூட இவள் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே காதல்ல மயங்கி விழும்படியான ஒரு பேர் அழகோட கூட பெருமாள் வந்து இவள் முன்னால சேவை சாதிக்கிறான். சேவை சாதிச்சுட்டு கோவை பழம் போல இருக்கக்கூடிய தன்னுடைய உதடுகளை திறந்து பேசலாம் பெருமாள். கமலாவதி, உன்னுடைய தபஸுக்கு மகிழ்ந்தேன், எதுக்காக இத்தனை தீவிரமா தபஸ் பண்ண, என்ன வர வேணும் கேளுன்னார் பெருமாள். கமலாவதி என்ன பண்ணா, அப்பா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, உன்னை தவிர எந்த மனுஷனுக்கும் நான் வாழ்க்கப்பட மாட்டேன், நீ என்னைக்கு சங்கல்பிக்கிறையோ அன்னைக்கு என் கையை பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையை பெருமாள் கிட்ட சொல்லிட்டு, இத்தனை அழகனா பெருமாள் நிக்கிறத பார்த்து வெட்கத்துல கண்ண மூடிண்டா, கூச்சப்பட்டு திரும்பவும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையில தபஸ் பண்ணிட்டா. கல்யாண கோலத்துல பெருமாள் வந்து நின்னா விட்டு வெக்கம் வந்துடுத்து இவளுக்கு. பெண் பிள்ளை ஒன்னும் வெக்கம் வந்துட்டு கண்ணை மூடிண்டு திரும்பவும் தபஸை தொடர ஆரம்பித்தா. உடனே பெருமாள் பார்த்தார், சின்ன பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா, பிராட்டியனுடைய அம்சம், நாம தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், சரி தகுந்த சமயம் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பெருமாள் மறைஞ்சுட்டார் அங்கேருந்து. இவள் விடாம தபஸ் பண்ணிட்டு பெருமாள் வந்து ததாஸ்துன்னு வரம் கொடுத்துட்டார், எப்படியும் வந்து நம்ம கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. தினமும் போய் தீர்த்தம் ஆடுறது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, பெருமாளுடைய கதைகளை, பெருமாள் சேவை கொடுத்ததை, பெருமாள் சேவை கொடுத்த போது எத்தனை அழகா இருந்தான் அப்படின்றதெல்லாம் தோழிகளோட கூட வர்ணித்து கொண்டு தோழிகள் எல்லாம் ஆயிஷம் போய் தீர்த்தம் ஆடுறது.
இங்கதான் நான் தினம் தீர்த்தாமாடி தபஸ் பண்ணேன், இங்கதான் பெருமாள் வந்து சேவை கொடுத்தார், பெருமாள் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி இவளை போலவே தோழிகளுக்கும் பெருமாள் இடத்துல பக்தி வரும்படியா கதை சொல்லுவோம். இப்படி இவ வளர்ந்துண்டு வர சமயத்துல ஒரு நாள், இனிமேலும் தாமதிக்க வேண்டாம், இவள் கரம் பற்றி இவளை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு இந்த திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு மாய கண்ணனாக பெருமாள் வரார். மாய கண்ணன் அப்படின்னா தன்னுடைய அழகாலே மற்றவாளுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த திருடன், ஹிருதய கல்வன். தன்னுடைய மாயா சேஷ்டிதங்களினாலே லீலைகளினாலே பலருடைய மனசையும் திருடக்கூடிய சோரன். தன் கண்ணழகை காட்டி அவர்களை மையலேற்றக்கூடியவன். தன்னுடைய லீலைகளினாலே அவர்களை பிச்சேற்றக்கூடியவன். அவன் தன்னுடைய ஆச்சரியமான மாயா சேஷ்டிதங்களினாலே இவளுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொண்டோ இவளையும் கொள்ளை கொள்ளும்படியா மாய கண்ணனாக வந்து இவளுக்கு சேவை சாதிக்கிறான். பெருமாளா வரல, கண்ணனை போல வராங்க. அப்போ கமலாவதி அவன் முகத்தை பார்த்த உடனே முகத்துல இருக்கிற தெய்வீகமான தேஜஸை பார்த்துட்டு இவன் சாட்சாத் கண்ணன், சாட்சாத் கீதாச்சாரியன் அப்படின்னு உணர்ந்துட்டு வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு நின்னான். ஏன்னா அன்னைக்கு பெருமாள் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ததாஸ்துன்னு வரம் கொடுத்துட்டு போனாரே, அதுக்குதான் கண்ணனா வந்திருக்கார் பெருமாள். யாரெல்லாம் அவனோட சேரணும்னு ஆசைப்பட்டு ஏங்கறாலோ அவளோடெல்லாம் கூட கைகோத்து கொண்டு நடனமாடி அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு அனுபவம் தருவதற்காகத்தானே கண்ணன் வந்தான். 5 லட்சம் கோபியர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்தான். அதே கண்ணனா பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னா நமக்கும் தன்னுடைய அனுபவத்தை தருவதற்காக, நம்மையும் மனம் புரிந்து கொள்வதற்காக, 16ஆம் ஆயிரவர் தேவிமார்னு சொல்லும்படியா நம்மளையும் ஒரு தேவிமாரா ஏற்றுக்கொள்வதற்காக பெருமாள் இங்க வந்திருக்கிறான். இப்ப கல்யாணம் ஆ போறது, பெருமாள் கை நம்ம மேல பட போறதுன்னு வெக்கத்தினாலே தலைகவிழ்ந்து நின்னாள் இவன். அப்போ அந்த குளக்கரையிலே தோழிகளோடு கூட குடத்துல ஜலம் எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக போன இந்த கமலாவதி வெக்கத்தோடு கூட குளத்துல ஜடத்தை வச்சுண்டு அப்படியே தரையை பார்த்துண்டு நின்னான். அப்போ பெருமாள் என்ன பண்ணா, எதுக்காக நீ குனிஞ்சுக்கிற, ஏன் வெக்கப்படுற, நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய முகத்தை அப்படியே தன்னுடைய வலது கையாலே தூக்கி பிடித்து காதல் பார்வையால் அவளை பார்த்து எல்லா தோழிகளும் பார்க்க பஞ்சபூதங்களும் சாட்சியாக அவளுடைய வலக்கையை பிடித்து கொண்டு இப்போது பெருமாளுடைய கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அப்படியே பெருமாள் நிந்துட்டான், விக்கிரகமா நிந்துட்டான். இந்த பிராட்டியானவள் சின்ன லட்சுமியா மாறி பெருமாளுடைய மார்பில போய் ஒளியாட்டமா கலந்துட்டான். இத பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆச்சரியம், அதை விட பெருசா அதிர்ச்சி. யாருக்கு? கமலாவதியினுடைய தோழிகளுக்கு. நம்ம தோழி ரொம்ப நாளா தபஸ் பண்ணினா, நம்ம வயசு பொண்ணோ ஒரு சின்ன பொண்ணோ தனியா ஒரு காட்டுல போய் தினம் குளத்துல குளிச்சுட்டு தபஸ் பண்றதே பெரிய விஷயம். அதுவும் சின்ன வயசுல இருந்து இளம்பரம் வரைக்கும் பண்ணினா அதுவே ஆச்சரியம். பெருமாள் வந்து சேவை கொடுத்தாருன்னு சொன்னா அதே நம்ப முடியல இன்னும் நம்மளால. அந்த பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிப்பான், அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வரனெல்லாம் தட்டி கழிச்சுட்டா அதையெல்லாம் கூட நம்மளால நம்ப முடியல. பெருமாள்லாம் எங்க வர போறார், இவ ஏதோ கனவு கண்டு இருக்கா போல் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு ஆள் இல்லாத இடத்துல கண்ணநாட்டமா ஒருத்தன் வந்தான், இவளை பார்த்தான், கை பிடிச்சி அழிச்சுட்டு போனான். அப்படியே ஒரு இடத்துக்கு போனா அங்க பெருமாள் விக்கிரகமா நிக்கிறான், இவன் மார்பிள் ஏறி அமர்ந்துட்டா. என்ன நடக்கிறதுன்னு இன்னும் புரிஞ்சுக்க முடியல, நம்ப முடியலையே. இது கனவா நனவான்னு ஆச்சரியத்துல இருக்கா, உறைஞ்சு போய் நிக்கிறான். அதுக்கு மேல நம்ம கூடவே ஓடியாடி விளையாடிட்டு இருந்த தோழி திடீர்னு போய் மறைஞ்சு போயிட்டாலே, இனிமேல் அந்த தோழியை எங்க பார்ப்போம், எப்படி அவளோட சேர்ந்து பேசுவோம் விளையாடுவோம்னு அவ துக்கம் அவளுக்கு பாவம். எல்லாத்துக்கும் மேல நம்மள நம்பிதானே அவ அப்பா அம்மா நம்மளோட குளத்துக்கு அனுப்பினா. இப்ப உங்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா, ஒரே பொண்ணு தானே அப்படின்னு இவாள்லாம் என்னென்னமோ நினைச்சுட்டு புலம்புறா. சரி, அழுதுண்டு கண்ணீரங்கம் மூலியமா இந்த கமலாவதியினுடைய தாயார் தோப்பினார் குமுதவள்ளியின் இடத்திலும் வேதசாரன் இடத்திலும் போய் நடந்ததை எல்லாம் சொல்றா. சொன்ன உடனே அவன் பதறி போய் என்ன நடந்தது, எந்த இடம் காட்டுங்கன்னு சொல்லி ஊர் ஜனங்களை எல்லாம் அழிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். சேர்ந்தா இவா கண்ணுக்கும் அதே காட்சி தெரிகிறது. அதாவது வந்த மாயக்கண்ணன் இந்த கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அப்படியே பெருமாளா சீனிவாசனா மாறி நின்றுண்டான். இவாளுடைய பெண் கமலாவதி சின்ன வியூகலட்சுமியா மாறி பெருமாளுடைய மார்பிலே இடம் பெற்று ஒளி மாதிரி ஆகி மறைஞ்சுட்டான். ஏற்கனவே நடந்த இந்த விஷயம் இவா கண்ணுக்கு இப்போ நடக்கிற மாதிரி ஒரு முறை தெரியுது. பதறி போய் கமலாவதி குழந்தை, கமலாவதி குழந்தைன்னு எங்கெங்கயோ தேடுறான். அம்மாவும் அப்பாவும் குழந்தை பதில் சொல்ற மாதிரி காணும். இப்படியாக பிராட்டியினுடைய அம்சமாக பிறந்த கமலாவதியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்திலே எம்பெருமான் மாயக்கண்ணனாக தோன்றி அவளை கரம் பற்றி கல்யாணம் பண்ணி கொண்டு
எப்படியானா அலர்மேல் மங்கை தாயார் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய மார்பிலே ஏறி அமர்ந்தாலோ அந்த மாதிரி ஒரு கௌஸ்துப ரத்னத்தை போல, ஒரு ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மறுவை போல, ஒரு அலர்மேல் மங்கையை போல இந்த கமலாவதியையும் எம்பெருமான் தன்னுடைய ஹிருதயத்திலே தன்னுடைய மார்பிலே எழுந்தருள பண்ணி கொண்டான். கமலாவதி பெருமாளுடைய மார்போட கலந்துட்டா. அதனாலே அலர்மேல் மங்கை ஸ்தானத்திலே இந்த ஸ்ரீனிவாசனுடைய மார்பிலே கமலாவதி நாச்சியார் உரைகிறாள். அதனாலே இவனும் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி கமலாவதியா பிறந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே நிவாசம் பண்ணுகிறாள். அதனால இவனுக்கு ஸ்ரீனிவாசன் திருநாமம். உடனே இவெல்லாம் பதறி போய் நடந்தது என்னன்றத புரிஞ்சுண்டு வேற வழி இல்ல, நடந்ததை ஏத்துண்டுதான் ஆகணும், பெருமாளை போய் சேவிக்கலாம்னு கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு முன்னால வந்து நிக்கிறா. அங்கு பெருமாளும் கமலாவதியும் அர்ச்சாவதாரமா இவாளுக்கு சேவை கொடுக்க ஆகாசத்துல இருந்து அசரீரி கேட்கறது. அந்த அசரீரி யாருன்னா இங்க கோயில் கொண்டிருக்கக்கூடிய வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் பெருமாள் மூலவர் பேசுறார். ஹே வேதசாரனே, உன்னுடைய பக்திக்கு இறங்கி என்னுடைய தர்மபத்னியான மகாலட்சுமியையே உனக்கு குழந்தையாக பிறக்க பண்ணினேன். அவள் பருவமடைந்து விட்டால் நீயோ அறியாமையினாலே அவளை வேறு யாருக்கோ மனம் பேச நினைத்தாய். ஆனால் எல்லா அவதாரத்திலும் அவளை நானே மணந்து கொள்வேன், அவள் என்னையே மணந்து கொள்வாள். அதனாலே அவளுக்கு மனப்பருவம் வந்த போது என்னை வரித்தால் நான் வந்து என்னுடைய சொத்தை மீட்டுக் கொண்டேன், என்னுடைய தர்மபத்னியை என்னோட அழைத்துக் கொண்டேன். குழந்தை இல்லை என்ற உன்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காக பிராட்டியையே உன் வயத்திலே குழந்தையா பிறக்க செய்தேன். உனக்கு சாதாரண குழந்தை பிறந்திருந்தாலும் கல்யாண வயசு ஆனா விட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அந்த குழந்தைய நீ மறந்துட வேண்டியது தானே. அந்த மாதிரி தான் இதுவும். அதுவும் அல்லாமல் நீ பெருமாளுக்கே மாமனார் என்கிற ஸ்தானத்தை பெறுகிறாய். உன் பெண் சாட்சாத் மகாலட்சுமின்னா எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கணும்னு யோசிச்சு பாரு கொஞ்சம். எல்லாருக்கும் படியளக்கிற சாதம் போடுற மகாலட்சுமிக்கே நீ சாதம் ஊட்டி வளர்த்த, நீ எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. ஆகையினாலே என் தர்ம பத்னி என்ன வந்து சேரக்கூடிய காலம் வந்துடுத்தோ, அதனால எங்கிட்ட வந்துட்டா. நீங்க யாரும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்க எப்போல்லாம் எங்களை வந்து இங்க சேவிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்க கண்ணுக்கு உங்க பொண்ணும் மாப்பிள்ளையுமா நாங்க சேவை சாதிப்போம். இத்தனை நாள் உங்க பொண்ணுக்கு விபவத்திலே அவளை உங்க பொன் பிள்ளையா குழந்தையா கண்ணுக்கு நேரா அவளை கொஞ்சண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய அவளுக்கும் உங்க ஆத்து மாப்பிள்ளையான எனக்கும் உன் கையால திருவாராதனம் பண்ணு, பரம பக்தனான உன் கையால திருவாராதனம் வாங்கிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன். என்னுடைய சங்கல்பம் என்னுடைய லீலை தான் இதெல்லாம் பெருமாள் சொன்னார் வேதசாரன் இடத்துல. இதை கேட்ட உடனே வேதசாரனுக்கும் குமுதவல்லிக்கும் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அத்தனை சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். அவளுக்கு தெரிஞ்ச வேத மந்திரங்களினாலே ஸ்தோத்திரங்களினாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானை துதித்தார்கள் எல்லோரும். இப்போ வேதசாரன் தன்னுடைய மகளான ஆண்டாளை எம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சசுரம் ரங்கநாதஸ்ய அப்படின்னு பெரிய பெருமாளுக்கே மாமனாரான பெரியாழ்வாரை போல இந்த வேதசாரன் திருக்குழந்தை எம்பெருமானான வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய பெண்ணான கமலாவதியை கன்னியாதானம் பண்ணி கொடுத்து ஸ்ரீனிவாசனுக்கு மாமனாராகிறார். இப்படி தனக்கும் தன்னுடைய பெண்ணுக்கும் கிடைத்த மகாபாகியத்தை நினைத்து வேதசாரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு பெருமாளுடைய ஆசைப்படி பெருமாளுடைய கட்டளைப்படி அங்க அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய தன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பெருமாளையும் பிராட்டியையும் பக்தியோட கூட காலமெல்லாம் திருவாராதனம் பண்ணிட்டு வரான். இது மூலவருடையதான சரித்திரம். அந்த மூலவரைத்தான் நாம இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். உற்சவரான மாயக்கூத்தருடைய வைபவம் சொல்லப்படுறது அடுத்தபடியா. இந்த மூலவரே உற்சவரா வருகிறார், இந்த ஸ்ரீனிவாசனே மாயக்கூத்தனா வரான். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி வேதசாரனும் குமுதவல்லியும் இந்த ஊர்லயே இருந்துட்டு இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருவாராதனம் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரா. குழந்தை இல்லைன்னு ஆசைப்பட்டோம், குழந்தை பிறந்துடுத்தோ, குழந்தை கல்யாண வயசு வந்தது, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுவும் பெருமாளையே கல்யாணம் பண்ணிடுத்தோ. பெருமாள் வந்து உங்க கையால திருவாராதனம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து ஆராதனம் பண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்? எந்த ஊருக்கு போகணும்? இங்கேயே இருந்துட்டு பெருமாள் திருவாராதனத்தை பண்ணிட்டு இந்த பெருமாள் திருவடி வாரத்துல இருந்தே மோட்சத்துக்கு போயிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டாவா. அதனால திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய பெருங்குளத்திலேயே நித்தியவாசம் பண்ணிட்டு வேதசாரன் பெருமாளுக்கு நித்தியாராதனம் பண்ணிட்டு வரான். குமுதவல்லி அவனுக்கு தேவையான உபகாரங்களை எல்லாம் பண்ணிட்டு வரான். அந்த சமயத்துல ஒரு நாள் வேதசாரனுடைய மனைவியான குமுதவல்லி, அதாவது கமலாவதியினுடைய தாயார், அவளை அஸ்மசாரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் கவர்ந்துட்டு போயிட்டான். பெருங்குளம் புஷ்கரணியில தீர்த்தாமாடுறதுக்காக போனா குமுதவல்லி அவளை அஸ்மசாரன் சொல்லக்கூடிய அசுரன் தூக்கி தோல்ல போட்டுண்டு ஹிமயமலையில போய் ஒரு குகையில போய் ஒளிச்சு வச்சுட்டான்.
அவனை பத்தி புராணம் சொல்றது. மகாமாயம் மகாக்ரூரம் அசுரம் லோக கண்டகம், பெரிய மாயாவி, ஒரே நேரத்தில் பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாயாவி, ஒரு க்ஷணத்துல பல மாயா காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன், அத்தனை சக்தி உள்ள மாயாவி அவன். மகா குரூரன். சுவாமி மாயம் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டித்தம், மேஜிக் பண்றது. கண்ணனுக்கு தான் மாயன், மாயக்கண்ணன், மாயகிருஷ்ணன், மாயக்கூத்தன் எல்லாம் பேரு. கண்ணன் கூட தான் மகாமாயன், மகாமாயாவி. ஆனா கண்ணன் நல்லவன், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, கெட்டவாளை அழிக்கிறதுக்காக நிறைய மாயா சேஷிதங்கள்லாம் பண்ணுவான். அது சரி, தப்பு இல்ல. இவன் நல்லவனானா நல்லவன் இல்ல, மகா குரூரம், ரொம்ப குரூர புத்தி உடையவன். எதுக்காக இத்தனை ஆச்சரியமான சக்தி எல்லாம் சம்பாதித்தான் அப்படின்னா, இவனுடைய கேவலமான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இவன் இப்பேற்பட்ட தபஸ் பண்ணி வரத்தை எல்லாம் வாங்கியிருக்கான். அதனால மகா மாயாவின்னு இவனை வந்து கண்ணநாட்டமா வசத்தியா நினைச்சுக்காதீங்க. மகா குரூரன், அடியோட மகா குரூரன் இவன். அசுரம் அப்படின்னா என்ன? சுரம் அல்லாதவன். சுரன் அப்படின்னா தேவன், அசுரன் அப்படின்னா தேவன் அல்லாதவன். தேவர்களை போல சத்வகுணம் இல்லாதவன், நல்லது பண்ணாதவன், கொடியவன், அசுரன், அரக்கன், ராட்சசன் இவன். லோக கண்டகம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஹிம்சை பண்றதுக்காகவே வந்திருக்கிறவன், இந்த உலகத்துக்கு ஏழரை கூட்டுறதுக்காகவே வந்திருக்கிறவன் இவன். மகாமாயம் மகா குரூரம் அசுரம் லோக கண்டகம். யாருன்னா அஸ்மசாரன்னு பேர் அவனுக்கு. எதுக்கு அவனை மகா குரூரம் அப்படின்னு சொல்றதுன்னா, அவனுக்கு ஒரு கேவலமான ஆசை. ஒரே சமயத்தில் 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அதுவும் அந்த 1000 பெண்கள் யாரா இருக்கணும்னா பேரழகிகளா இருக்கணும். 1000 பேர்ல யார் அழகின்னு போட்டி வச்சா கூட யாருன்னு தீர்ப்பு சொல்ல முடியாதபடிக்கு சமானமான ஒத்த அழகோட கூட இருக்கக்கூடிய பேரழகிகளான 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமாகாத பொண்ணோ சின்ன பொண்ணோ இளம் பெண்ணு எல்லாம் கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இன்னொருத்தனுடைய மனைவியை ஆசைப்படுவது, தப்பான பார்வையில பாக்குறது மகா பாபம். அதுவும் ஒரு பிராமணனுடைய மனைவியை பாக்குறது, ஆசைப்படுறது இன்னும் பாபம். அதுவும் ஒரு வேதாத்தியனம் பண்ணின பிராமணன், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணன், பிராட்டியை தன்னுடைய பெண்ணாக பெற்ற பிராமணன், பிராட்டியை பெருமாளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து பெருமாளுடைய மாமனராக இருக்கக்கூடிய பிராமணன், தபஸ் பண்ணி பெருமாள் சேவை சாதித்து குழந்தை வரம் கொடுத்த பிராமணன், இப்படி பலவிதமான ஏற்றங்கள் உடைய பிராமணனுடைய மனைவியான குமுதவல்லியை அடைய ஆசைப்பட்டு அவளை கடத்திட்டு போட்டான். அப்பேற்பட்ட குரூரன். 1000 பொண்களை ஒன்னா திரட்டி வைக்கணும் ஒரு இடத்துல. 1000 பொண்ணை ஒன்னா சேர்ந்தா விட்டு ஒரே சமயத்துல அவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவளோட வாழணும். 1000 பெண்களுக்கு 1000 ஆண்மகனா இவன் 1000 உருவங்களை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் அவர்களை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு மகா குரூர புத்தி இவனுக்கு. ஒரு வழியா அப்படியே மாயா வேஷம் போட்டு ஊர் உலகம் எல்லாம் தெரிஞ்சு 998 பெண்களை கடத்திட்டு போய் இமயமலை குகையில சிறை வச்சுட்டான், யாருக்கும் தெரியாத. 998 பொண்ணை சேர்த்தா எடுத்து இன்னும் 2 பொண்ணை சேர்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையில 2 பெண்களை தேடி வந்தான். அப்படியே ஆகாச மார்க்கமா சஞ்சரிச்சுட்டு இருக்கும் போது இவன் கண்ல பெருங்குளத்துல தீர்த்தமாடுற வேதசாரனின் மனைவி கமலாவதியினுடைய தாயார் குமுதவல்லி கண்ல பட்டா. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாமியாரிவோ, அத்தனை வயசானவோ இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. இன்னொருத்தனுடைய மனைவி, அதெல்லாம் கவலை இல்லை அவனுக்கு. பார்த்த உடனே இத்தனை பேரழகியா இருக்காளே, 999 இவதான் தூக்கு அப்படின்னு தூக்கி தோல்ல போட்டுட்டான். அவளை கடத்திட்டு போய் இமயமலையில சிறை வச்சுட்டான். வச்சுட்டு 1000வது பெண்ணை தேடி அவன் புறப்பட்டு போயிட்டான். இந்த விஷயத்தை அந்த பொண்ணோடு கூட தீர்த்தாமாடின்னு இருக்கிற மற்ற பெண்கள் வந்து வேதசாரனிடத்துல சொன்னான். சுவாமி, உங்க ஆத்து மாமிய ஒரு ராட்சசன் வந்து தோல்ல தூக்கின்னு போட்டு ஆகாச மார்க்கத்துல பறந்து போட்டான். அவனை பார்த்தா ரொம்ப குரூரமானவனா தெரியறது, எங்களால ஒன்னும் பண்ண முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா. போய் தேடி பாக்குறான், ஆகாசத்துல பாக்குறான், அப்படி இப்படி எங்கேயாவது கீழே போட்டானா ஒளிச்சு வச்சிருக்கானான்னு பாக்குறான், எங்கேயும் காணோம். வேற வழி இல்லாமல் கோவிலுக்கு போய் பெருமாள் இடத்துல விழுந்து சேவிச்சு பிரார்த்திக்கிறான். எம்பெருமானே, மகா பதிவிரதையான பரம பாகவதையான என்னுடைய மனைவியை யாரோ ஒரு அரக்கன் கவர்ந்துட்டு போயிட்டான், இவெல்லாம் சொல்றா, நீதான் அவளை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தை புஷ்யம், அதாவது ஒரு தை மாசம் புஷ்ய நட்சத்திரத்திலே பௌர்ணமி திதி கூடிய அந்த புனிதமான வேளையிலே கலச தீர்த்தத்தினாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கிறான். அப்பா, பரம பதிவிரதையா பரம பாகவதையா இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வந்து என்னிடத்துல சேர்த்துடு அப்படின்னு பிரார்த்திக்கிறான்.
இந்த புண்ணிய காலத்திலே பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம் பண்ணபடியினாலே பெருமாளுடைய திருமேனி உள்ளம் ஹிருதயம் அப்படியே குளிர்ந்து விடுறது. அத்தனை குளிர்ச்சியை ஏற்படுத்தின பக்தனுக்கு இறங்கி பெருமாள் அவனுடைய வரத்தை அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறார். இந்த சமயத்துல தீர்த்தாமாடக்கூடிய புண்ணிய காலங்கள்னு சிலதெல்லாம் உண்டு. அதை சொல்றேன் அடியேன். தை பூசம், அதாவது தை மாசம் புஷ்ய நட்சத்திரம் பௌர்ணமி சேரக்கூடிய நன்னாள். அதே மாதிரி மாசி மாசம் மகம் நட்சத்திரம் பௌர்ணமி சேரக்கூடிய நன்னாள். அதே மாதிரி பங்குனி மாசம் பௌர்ணமி திதி உத்தர நட்சத்திரம் சேரக்கூடிய நன்னாள். இதெல்லாம் தீர்த்தாமாடக்கூடிய புண்ணிய காலங்கள். இதுலெல்லாம் பாத்தீங்களான்னா பெரும்பாலான பெருமாள்களுக்கு தீர்த்தவாரியோ தெப்போத்சவமோ சமுத்திர ஸ்நானமோ இருக்கும். இப்ப வர மாசி மகத்தன்னைக்கு நிறைய பெருமாள் தீர்த்தோத்சவம் கண்டருள்வா. திருக்கண்ணபுரம் பெருமாள் சமுத்திரத்துல போய் தீர்த்தவாரி கண்டருள்வர். திருவையந்தபுரம் தேவநாதன் தேவனாம்பட்டினம் சமுத்திரத்துக்கு போய் தீர்த்தவாரி கண்டருள்வர். இந்த சுவாமி தேசிகன் கூட மாசி கடலாடி மகிழ்ந்து வருவரேன்னு மங்களாசனம் பண்ணிருக்கார். திருவேங்கடமுடியான் தீர்த்தம் உண்டு மலையில. மயிலாப்பூர் ஸ்ரீனிவாசன் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவார். திருவல்லிக்கேணி பெருமாள் பார்த்தசாரதி சமுத்திர ஸ்நானம் பண்றார். இப்படி பல இடங்கள்ல இந்த புண்ணிய காலங்கள்ல தீர்த்த உற்சவம் இருக்கும். அந்த மாதிரி விசேஷமா தை மாசம் புஷ்ய நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்த நன்னாள் தீர்த்தாமாடக்கூடியதான பரம பவித்திரமான நன்னாள். அப்போ எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் விசேஷமான சக்தி உண்டு. அந்த சமயத்துல சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடணும்னு விதி. எப்படியானா சேது ஸ்நானம் பண்றோம் ஆடி மாசம், துலா ஸ்நானம் பண்றோம் ஐப்பசி மாசம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வானமாமலையில மாக ஸ்நானம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இது மாக மாசம் மாசி மாசம் வானமாமலையில போய் சேற்று தாமரையிலே சங்கல்ப ஸ்நானம் பண்றதுக்கு உகந்த மாசம். முடிஞ்ச பாகவத்தா போய் தீர்த்தமாடிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி பரம பவித்திரமான தீர்த்த முகூர்த்தமான ஒரு தைப்புஷ்யம் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமான பெருங்குள தீர்த்தத்தை கலசத்திலே நிறைத்து ஆவாகனம் பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினா தீர்த்த உற்சவம் பண்ணி வைக்கிற புண்ணிய காலத்துல தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ணவே, அதுவும் பெருங்குளம்னு சொல்லக்கூடிய பவித்திரமான தீர்த்தம். இவனுடைய காதல் மனைவியான கமலாவதி தினம் தீர்த்தாமாடி தபஸ் பண்ணி அந்த குளக்கரையில தான் கமலாவதிக்கு சேவை கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான் பெருமாள். அத்தனை பெருமாளுடைய மனசுக்கு நெருங்கின தீர்த்தம். அந்த தீர்த்தத்தாலே திருமஞ்சனம் பண்ண உடனே பெருமாளுக்கு உள்ளம் குளிர்ந்து போயிடுத்து. என்ன வேணும் கேளு அப்படின்னா யாமடியால மீட்டு கொடுன்னா உடனே பெருமாள் அப்படியே பக்கத்துல இருக்கிற கருடனை பார்த்தார். கருடன் புறப்படுவதற்கு தயாரானார். கருடனுடைய தோல்ல பெருமாள் ஏறி உட்கார்ந்துண்டு அடுத்த க்ஷணம் இமயமலைக்கு போய் அங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய குமுதவல்லிய பார்த்தார். பார்த்தா குமுதவல்லி ஒருத்தி மட்டும் இல்ல, அவளுக்கு முன்னால 998 பெண்கள் ஓன்னு அழுதுன்னு இருக்கா. எல்லாருமா சேர்ந்து அழுதபடி சொல்றா, கருட வாகனனே பகவானே நீதாண்டாப்பா காப்பாத்தணும். நாங்கள்லாம் இன்னொருத்தனுடைய மனைவிமார்கள், எங்க ஆத்துக்கு தெரியாம இவன் கடத்தின்னு வந்துட்டான், இவன் நல்லவன் இல்லை மகா குரூரன், எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அல்ப ஆசை உடையவன், அவனிடத்துல இருந்து நீதான் எங்களை எல்லாம் மீட்கணும்னு பிரார்த்திக்க பெருமாள் முதல்ல பக்தனான குமுதவல்லி வேதசாரனுடைய மனைவியான குமுதவல்லியை தூக்கி தோல்ல போட்டுண்டு மற்ற 998 பெண்களையும் மீட்டு அவா இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு 999ஆவதாக இந்த வேதசாரனுடைய மனைவியான குமுதவல்லியை தன்னுடைய மாமியாரை வேதசாரன் முன்னால கொண்டாந்து நிறுத்துறார் பெருமாள். பக்தனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பெருமாள் மனைவியை மீட்டாண்டு கொடுத்துட்டார். பக்தனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்து பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து சேவித்தார். இதனால இந்த ஊர்ல ஏதாவது பிரார்த்தனை வைக்கணும்னு நினைக்கிறவா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சு பிரார்த்திச்சுண்டா நடக்கிறது அப்படின்னு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறா. பிரார்த்தனை ஒரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும். சில ஊர்ல தலிகை சமர்ப்பிக்கிறது, சில ஊர்ல வஸ்திரம் சாத்துறது, சில ஊர்ல திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறதுலாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இந்த திவதேசத்திலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைத்து பெருமாளுடைய மனசை குளிர்வித்து அதனாலே காரியம் பண்ணி கொள்வதுன்னு சொல்லக்கூடியதான வழக்கம் இருக்கிறது. இப்படி நடந்தது. குமுதவல்லிய வேதசாரன் கையில புடிச்சு கொடுத்துட்டார் பெருமாள். அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தா. அந்த க்ஷணம் அவ இன்னும் ஆத்து கூட போல, உடனே பயங்கர கோபத்தோட அஸ்மசாரன் வந்து அப்படியே கர்ஜனை பண்ணிட்டு நின்னாங்க. யாரு? இந்த குமுதவல்லியை தூக்கி தோல்ல போட்டு போனானே, 1000 பெண்களை ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகா மாயாவி மகா குரூரன். அந்த பைத்தியம் வந்து நின்னது ஒரு க்ஷணாங்க. பெருமாளோட சண்டைக்கு வந்தது. உனக்கு எத்தனை ஆங்காரம் இருந்தா, என்ன தைரியம் இருந்தா, மகா மாயாவி மகாவீரன், எனக்கு கூட பயப்படாம என் கட்டுல இருந்த 999 பெண்களை, என் மனைவிமார்களாக இருக்கக்கூடிய அவர்களை
நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னும் ஒரு அழகிய தேடி கண்டுபிடிச்சிருந்தா 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த சமயத்துல வெண்ண தரண்டு வர நேரத்துல தாழிய உடைக்கிறாப்புல இப்படி பண்ணிவிட்டையே, உனக்கு எத்தனை ஆங்காரம், இப்பவே உன்னை என்ன பண்றேன் பாருன்னு பெருமாளை அடிக்கிறதுக்கு வந்தான் அவன். பயங்கரமான சண்டை. இந்த பாலிகாவனம்னு சொல்லக்கூடிய திருக்குழந்தையிலே அவன் பெருமாள் மேல அப்படி பாஞ்சுண்டு வரான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் கேவலமான புத்தி இருக்கிறவன். எங்கெங்கயோ போய் யார் யார் ஆம்படியாலேயோ அழிச்சுட்டு வந்து வச்சுட்டு இருந்தான். இன்னும் ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா கல்யாணம் ஆகியிருக்கும். இந்த சமயத்துல பெருமாள் வாழையெல்லாம் மீட்டு கரை சேர்த்து காப்பாத்திட்டார். அவனுக்கு எத்தனை கோபம் வரும். அத்தனை கோபத்தையும் பெருமாள்னு தெரியாம அவர் மேல காட்ட வரான். யார் இடத்துலடா உன்னுடைய கோபத்தை காட்டுறேன்னு பெருமாள் அப்படி ஓங்கி வளர்ந்தார். விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபம் எடுத்து அந்த அஸ்மசாரன்னு சொல்லக்கூடியவன் பெரிய உடம்பு இருக்கிறவன், ஆகாசத்துல சஞ்சரிக்கிறான், 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பெரிய அப்படி ஜெயண்ட் மாதிரி இருக்கக்கூடியவன் அவன். அவனை விட ஒசரமா பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து காட்டினார். இப்பவே இங்க போய் மூலவரை சேவிச்சா பெரிய பெருமாளா தான் இருப்பார். திருவேங்கடமுடியானோட பெரிய பெருமாளா தான் இருப்பார் இவர். அப்ப விபவாவதாரத்துல இன்னும் ஒசரமா விஸ்வரூபம் எடுத்தார். அப்படி விளையாட்டா ஒரு கையால அவனுடைய 2 காலையும் சேர்த்து பிடிச்சுண்டு அப்படி தலை கீழ் அவனை சுழட்டு ஒரு சுழட்டி அப்படி அடிச்சார் செவுத்துல பெருமாள். செவத்துல பல்லி மாதிரி விட்டுண்டான் போய். ஒரே அடி அடிச்சார், செவத்துல போய் விட்டின்டான். தலை போய் டங்குன்னு செவத்துல பட்டது. மொத்த சிஸ்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுத்து அவனுக்கு. அப்படியே உயிர் ஊசலாடின்னு இருக்கு. அப்போ இப்போ போன இழுத்துட்டு இருக்கிற அவன் பிராணனை கையில வச்சுட்டு பெருமாள் டான்ஸ் ஆடுறாரு. அவனை கையில வச்சுட்டு டான்ஸ் ஆடுறார். அவனை கீழே போட்டுட்டு அவன் மேல ஏறி டான்ஸ் ஆடுறார். அவன் தலையில ஏறி நடனம் ஆடுறார். இப்படி பெருமாள் அங்க வந்து நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு. ஜஹுகோகலம் ச கந்தர்வா நன்ருதுஷ்ச அப்சரோகணாஹ மிருதங்காதீனி வாத்யானி விஸ்வாச புரோகமாக. பெருமாள் 999 பக்தைகளை, அபலை பெண்களை காப்பாற்றினோமே என்கிற சந்தோஷம் ஒரு பக்கம். இப்படி மகா குரூரனா இருக்கிறவனுடைய பாவத்தை எல்லாம் அடியோட நிறுத்துறோமே, இனிமேல் இவனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டோன்ற சந்தோஷத்துல பெருமாள் அப்படி உற்சாகமா நடனமாடுறான் அவன் மேல ஏறிண்டு. அப்போ அந்த களத்திற்கு மகிழ்ச்சியா பெருமாள் நடனமாடக்கூடிய அந்த களத்திற்கு, அந்த இடத்துக்கு கந்தர்வாள்லாம் வந்துட்டாலாம். அப்சரோகனாக தேவ பெண்கள், ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா முதலான தேவலோக பெண்கள்லாம் வந்துட்டா. வந்து என்ன பண்றான்னா, சில பேர் மிருதங்கம் வாசிக்கிறாளாம், சில பேர் விசேஷமான வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம், சில பேர் காகலம், பலம்புரி, தும்புதி அதெல்லாம் வாசிக்கிறாளாம், சில பேர் துந்துப்பி வாசிக்கிறா, சில பேர் நாதஸ்வரம் வாசிக்கிறா. இப்படி சித்த, சாரண, தேவ, கந்தர்வ, அப்சரசு எல்லாரும் வந்து பலவிதமான வாத்தியங்கள் வாசிக்கிறா. அப்படி ஒரு இசை கச்சேரி நடக்கிறது. பெருமாள் வாசிப்புக்கு, பெருமாளுடைய நடனத்துக்கு தகுந்தபடி இவா வாசிக்கிறா, அல்லது இவா வாசிக்கிறதுக்கு தகுந்தபடி பெருமாள் நாட்டியம் ஆடுறார். இப்படி சோரனான அசுரன் மேலே ஏறி நின்று நாட்டியமாடின பெருமாளுக்கு சோரநாட்டியன்னு பேரு. அவன் அசுரன், அசுரஹா, மகாமாயாகா, மகா குரூராகா அப்படின்னு புராணம் சொல்லிட்டு அவன் அசுரன்னு தெரியும். அது என்ன சோரன், எப்படி திருடன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு சொந்தமான பொருளை அவனுடைய அனுமதி இல்லாம எடுத்துக்கிறதுக்கு என்னன்னு பேரு, திருட்டுன்னு தானே பேரு. 999 பேருடைய மனைவியை அவனுக்கு தெரியாம திருடிண்டு போய் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சோரன் அப்படின்னு இல்லாம என்ன பேரு, சத்தியகீர்த்தி என்ன வைக்க முடியும்? அதனால ஜன்மாவினாலே அசுரனாக இருந்தாலும் அவனுடைய கர்மாவினாலே அவன் சோரன். அந்த சோரனுடைய தலை மேல நின்று பெருமாள் நாட்டியமாடினானா. எப்படி நாட்டியமாடினான்னா, தம்ஹத்வாமாயா தேவா மூர்த்னி தஸ்ய நர்த்தசஹ, அவனை சாகடிக்கிறதுக்காகவே அவன் மேல ஏறிண்டு நடனமாடினான் பெருமாள். இந்த நடனத்தை பார்க்கிற பக்தா, பாகவதா, நல்லவாளுக்கெல்லாம் பெருமாள் ஆனந்த நடனமாடுகிறான். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்னு ரசிக்கும்படியா இருக்கான் நடனம். ஆனா அவனுக்கோ இவன் ஒரு ஸ்டெப்பா போட போட நம்முடைய பிராணன் நம்மளை விட்டு போறதேன்னு கொலை நடுங்கிறது அவனுக்கு. அப்படியே அவன் 2 காலையும் பிடிச்சி ஒரு சுழட்டி தரையில அடித்து அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார் பெருமாள். அப்படியே அவன் வந்து என்ன பண்றான், எழுந்துக்கணும்னு முயற்சி பண்றான். ஒரு சுழட்டி அடிச்சார், துபார்னு தரையில போய் கொம்பாட்டமா விழுந்தான். அப்படியும் எழுந்துட்டு பெருமாளை திரும்பவும் தாக்கலான்னு தலையை மட்டும் அப்படியே லேசா மேல தூக்கினான். விழுந்து சேவிக்கிறவா எழுந்துக்கிறாப்புல லேசா தூக்கினான். ஒரு அடி அடிச்சும் புத்தி வரல, இன்னும் எழுந்துக்க பாக்குறியா, என்ன பண்றேன் பாரு உன்னு சொல்லி காளியனுடைய தலை மேல நின்றுட்டு நர்த்தனம் ஆடினானே, காளிங்க நர்த்தனம், அது ஞாபகம் வந்துடுத்தான் பெருமாளுக்கு. இவனும் மாயக்கண்ணன் தானே. உடனே இந்த அஸ்மசாரன்னு சொல்லக்கூடிய திருடன் தலை மேல நின்றுட்டு நடனமாட ஆரம்பிச்சானாம் பெருமாள். எப்படி ஆடினான்னா, உக்ர தாண்டவம் ஆடினானோ. எத்தனை அபலை பெண்களை கடத்தி வச்சுட்டு இருந்த, கேட்டா என்னோட சண்டைக்கு வந்த, ஒரு அடி அடிச்சும் புத்தி வராம திரும்பவும் என்ன தாக்குறதுக்கு வரையா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் தலை மேல கோபமா நடனமாடுறான் பெருமாள். காளியஸ்ய பனாரங்கே யதா பூர்வம் நனர்த்தஹ, காளியனுடைய பணங்கள்னு சொல்லக்கூடிய தலைக்கு மேலே, அவன் படங்களுக்கு மேலே கிருஷ்ணாவதாரத்திலே காளிய மடுவிலே எப்படி நடனம் ஆடினானோ,
யதாபூர்வம் இதுக்கு முன்னால அப்போ எப்படி ஆடினானோ கிருஷ்ணாவதாரத்திலே அதே மாதிரியான நடனத்தை அஸ்மசாரனுடைய தலையில ஏறி நின்று ஆடினானாம். இப்படி இந்த பாலிகாவனத்திலே மாயா யுத்தம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான யுத்தத்தை பண்ணி அவனை சம்ஹரித்து அவனுடைய தலையிலே நின்று நாட்டியமாடின பெருமாள். சோரனுடைய தலையிலே நாட்டியமாடினபடியினாலே இவனுக்கு சோரநாட்டியன் அப்படின்னு திருநாமம். சோரனோடு கூட சேர்ந்து நடனமாடின பெருமாள், அதனால சோரநாட்டியம், இவன் ஆடின நாட்டியம். சோரநாட்டியம் அப்படின்னா கள்ள நடனம், திருட்டுத்தனமான நடனம், மாயா நடனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்படி பாக்குறவாளுக்கு பெருமாள் ஆனந்தமா நடனம் ஆடுறாப்புல தெரியறது, ஆனா நடனமாடிண்டே என்ன பண்ணா ஒருத்தன் கடையை முடிச்சுட்டான். அதனாலே கள்ள நடனம், நடனமாடுறாப்புல ஒருத்தன் கதையை முடிக்கிறது சோரநாட்டியம். அந்த சோரநாட்டியத்தை ஆடினவன், சோரன் தலைமையிலே கையை வைத்து தலையை வைத்து திருவடியை வைத்து நாட்டியம் ஆடினவன் சோரநாட்டியன் அப்படின்னு பெருமாளுக்கு சோரநாட்டியன்னு ஸ்தலபுராணம் பேர் சொல்றது. அது ஆழ்வார் அப்படியே மாயக்கூத்தன்னு தமிழ்ல சொல்றார். இப்போ பிரம்மா முதலான தேவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா பெருமாள் விசேஷமா நடனம் ஆடுறதெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் ஆடினார், அதோட இப்ப ஆடுறார். பெருமாள் நடனமாடக்கூடிய அந்த அழக சேவிக்கிறதுக்காக பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான அத்தனை தேவர்களும் வந்துட்டாலாங்க திருக்குழந்தைக்கு. விரிஞ்சி பிரமுகா தேவாக சோரநாட்டியமிதி பிரபு. பிரம்மா தலைமையில தேவர்கள்லாம் மொத்தமா சேவிச்சு பிரார்த்திக்கிறாளாம். எம்பெருமானே, நீ ஆச்சரியமா சோரநாட்டியத்தை ஆடினாய், அதனால அந்த பேர்ல இனிமேல் நீ சோரநாட்டியன் அப்படின்னு வழங்கப்பட வேணும். உனக்கு சோரநாட்டியன் மாயக்கூத்தன் என்ற திருநாமம் ஏற்பட வேணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் பிரபுவே, எங்கள் சுவாமியே அப்படின்னு பிரம்மா எல்லாம் பிரார்த்திச்சாலாம். உடனே பெருமாள் ததாஸ்தூனர். அதுல இருந்து பெருமாளுக்கு சோரநாட்டியன் மாயக்கூத்தன் திருநாமம். உடனே தேவர்கள்லாம் சேர்ந்துட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்துதிக்கிறா. அப்போ விசேஷமா பெருமாளுக்கு ஒரு பட்டம் கொடுத்தா. பிரம்மா சோரநாட்டியன்னு பேரு கொடுத்தான், அந்த பேரை ஏத்துக்கணும்னு பிரார்த்திச்சான், பெருமாள் ஏத்துட்டார். தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுக்குறா. என்னன்னா நாட்டிய கோவிதா அப்படின்னா நாட்டியம் ஆடுவதில் வல்லுனன். சுவாமி, காளிய பாம்பாவது ஒரு 5 தலை பாம்பு தலை மேல வச்சு ஆடுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. மனுஷனுடைய தலை மேல நின்றுண்டு, அதுவும் மனுஷனுடைய தலை பிளாட்டா கூட இல்ல, படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றான், இன்க்ளைண்டா இருக்கு தலை, இப்போ அதுக்கு மேல நின்றுண்டு நடனம் ஆடுறான். எத்தனை சாமர்த்தியம்! நாட்டிய கலையில ரொம்ப வல்லுநர்களாக இருக்கிறவாளால தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். அதனால நாட்டிய கோவிதா, நடனக்கலையிலே வல்லுனன் அப்படின்னு தேவர்கள்லாம் பட்டம் கொடுத்தா பெருமாளுக்கு. இவாளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்ட பெருமாள் இங்கு சோரநாட்டியனா மாயக்கூத்தனாக திருநாமம் பெற்றான். மூலவராக இருந்த ஸ்ரீனிவாசன் உற்சவரா கருடன் மேல பிரயாணம் பண்ணி இமயமலைக்கு போய் குமுதவள்ளியை மீட்டு கொண்டு வந்து அத்மசாரனோட நடனமாடி சம்ஹாரம் பண்ணி சோரநாட்டியனானான். அதனால உற்சவருக்கு சோரநாட்டியன் மாயக்கூத்தன் திருநாமம். இவனுடைய மகாபக்தனான வேதசாரனுடைய மகளினுடைய காதல் பெருக்குக்கு தன்னை அர்ப்பணித்து அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவளை தன் மார்பிலே அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அந்த அடியவனின் மனைவி பறிபோன போது அவளை மீட்டு கொடுத்து வெட்டி கூத்தாடிய பெருமாள். இப்படி அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வருகிற போது அந்த கஷ்டத்தை ஏற்படுத்துறவாளை சம்ஹாரம் பண்ணிட்டு அடியவர்களுடைய ஆனந்தத்தை பார்த்து தானும் ஆனந்த கூத்து ஆடக்கூடிய பெருமாள். அதனாலே இவனுக்கு சோரநாட்டியன் அப்படின்னு திருநாமம். மீதி இருக்கிற விஷயங்களை அடுத்த புண்ணியஸ்ல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.